கதையல்ல, உங்கள் ஊரின் கதை. பரப்பு உயர்கிறது, நீர் உயர்கிறது, நெல்லும் உயர்கிறது. ஆனால் இவர்கள் வாழ்க்கை உழைக்க மட்டுமே தெரிந்த இவர்களுக்கு பிழைக்க தெரியவில்லை. பலன் பட்டிக்கடைக்காரனிடம் வகையாக மாட்டிக்கொண்டு விழிக்கின்றனர். ஆடு மாடுகளை இழந்து இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்ற நிலையில் தங்களையும் இழந்தனர். இதோ அப்பன் பட்ட கடனுக்காக அடிமையாகி போன இந்த சிறுவனின் எதிர்காலம் எப்போ வெயில உச்சிட்டு வந்துருச்சு. கஞ்சி குடிச்சிட்டு ஏறு ஓட்டலாம். வாமா சித்தருப்புல இந்த சால் ஓட்டு வரேன். நல்லா ஓட்டினேன். ராத்திரி பூரா குடிச்சு விட்டு கஞ்சி குடிக்காம தூங்கி விட்ட. உடம்புக்கு செம்பு வேணா. வாமா இருங்க, கஞ்சி குடிச்சிட்டு வரேன். என்ன பிள்ளை, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு குடிச்சா அப்படி கோச்சிக்கிறியா? என்னது ஊருக்கா கொண்டு வந்திருக்க? இதுவே பக்கத்து வீட்டுல கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? சரி போடு போடு. குடி. ரொம்ப நாளா மூக்குத்தி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கல. ஏன் பிள்ளை, என்கிட்ட துட்டு இருந்தா உனக்கு வாங்கி கொடுக்காம வேற யாருக்கு பிள்ளை வாங்கி தர போறேன்? ஆமா, குடிக்கிறதுக்கு மட்டும் துட்டு இருக்கும். ஆறு பிள்ளை அது அங்க இருந்த கூப்பாடு போடுறான். நம்ம கிட்டுப்பா. ஏய் இங்க வாடா. மாமா, என் முதலாளி உன்னை கையோட கூட்டின்னு வர சொன்னா. தலையும் காலும் வேணா.
வயக்காட்டுல நிறைய வேலை இருக்கு, அப்புறமா ஒரு வாரம் சொல்லு போ. ஐயோ வேணாம்மா, அந்த வம்புக்காரங்கிட்ட விவகாரமே வேணாம்மா. கூப்பிட்ட உண்டே போலன்னா மேலையும் கீழையும் பாப்பான். தின்னுட்டு போப்பா, தலை ஒண்ணு வாங்கிட மாட்டான். தலைய வாங்கிட்டா பரவாயில்லம்மா, மானத்தை வாங்கிடுவானே. அவனுக்கு வட்டி பணம் கொடுக்கணும். நான் அவனை போய் பார்த்து வரேன், நீ வீட்டுக்கு போ. இல்ல இருக்கா படா. நான் வரல, இன்னும் நிறைய பேரை கூப்பிடணும். நீ போ. நிறைய தண்ணி கூட கூட இந்த சட்டியில என்ன வச்சிருக்க? நாங்க எல்லாம் வட்டிக்கா குடுக்குறோம், பாயாசம் வச்சு குடிக்க. பழைய சோறு ஊறுகாயம் தான். என்ன நெளியிற, கொட்டிக்கிறிய? ஓகே ஆமாயா, இப்பெல்லாம் ஊரை சுத்த ஆரம்பிச்சிட்டியே. வீட்டுல முறவாசெல்லாம் யார் செய்யறது? அதான் பூர்ணி வந்துட்டால, எனக்கு சோறு கூட அதான் போடுது. ஆவி கட்டையில போறவன் நல்லா இருப்பான. ஏன் சோறு போட்டு திட்டுறான்? ஒண்ணு இல்லையா, நீ தின்னு. உன் முதலாளியத்தான் சொன்ன. அவன் என்ன பண்ணான்? கிழவன் நோயாளின்னு தெரிஞ்சு கூட பணத்துக்காக ஆசைப்பட்டு தங்கச்சியே கட்டி கொடுத்தான். அது என்னடானா அடுத்த நாளே அறுத்துக்கிட்டு வந்து நிக்குது. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். பணம் பணம்னு பேயா அலையறானே, புணமா போறப்ப எடுத்துக்கிட்டா போறான். அதனமா எனக்கு தெரியாது. வேணும்னா கேட்டுட்டு வந்து நாளைக்கு சொல்றேன். வரேன். நல்ல ஆளியா நீ. மூதேவி, விவரத்தை சரியா கேட்டுக்காம ஏன்டா என் வீட்டு வாசல் வந்து அடிக்கிற? நான் என்ன செத்தா போயிட்டேன்? இல்ல, இந்த கிராமத்துக்கு நான் இன்னும் பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கா. அதுக்குள்ள போயிடுவேனா? அறிவு இருக்குதா உனக்கு? இருக்கிறதே இது ஒண்ணுதாங்க. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? வவுத்து பசிங்க. வவுத்து பசினா வவுத்த தட்டுறது. இதை தட்டிக்கிட்டு தெரியலையே. ஏன் இதை வச்சுக்கிட்டு 5 ரூபா வாங்கி? 5 ரூபாயா? யோ, பெரிய பேராசக்காரையா நீ? கொண்டா அப்படியே. இதுக்கு 1/2 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டான் அவன். போனா போகுது, வவுத்தியே காணும். பசி போல இருக்கு. நான் வேணா சொல்லிக்கல ஒரு 2 வாங்கி தரேன், போதுமா? என்ன? சரிங்க. இப்படி 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 ஓடிப்போ. இப்படி அதையும் வை. மொத்தமா சேர்த்துதான் சொன்னேன். போ, அப்பால வா. இத ஒரு 5க்கு தள்ளினாத்தான் இடையில ஒரு 3 நாம ஒதுக்கலாம். ஆமா. யோ, அறிவு இருக்குதாயா உனக்கு? பணம் வாங்க தெரியுது, வட்டி கொடுக்க தெரியலையா? இப்ப நீ பணத்தை எண்ணி வைக்கலன்னா வீட்டுல இருக்கிற சாமான் எல்லாம் அள்ளிக்கிட்டு போயிடுவேன். நான் சொல்லல, முதலாளி சொல்ல சொன்னாரு. மிரட்டி பாக்குறானா? இல்ல, இந்த போலீஸ் பொண்ணுங்கன்னா பிறந்துகிட்டே இருக்கிற குழந்தை கூட அழுகை நிறுத்திடும். ஒன்னையும் முதலாளி சேர்த்து உள்ள தள்ளிவிடுவேன். ஜாக்கிரதை. ஆமா, இப்ப தள்ள மாட்டிய குற்ற வெங்கடாஜலபதி. ஊர் உலகத்துல எத்தனையோ சாமிங்க இருந்தும் உன்னையா நான் கும்பிடுறேன். நீதான் உன் கல்யாணத்துக்கு குபேரங்கிட்ட கடை வாங்கிட்டு ஒழுங்கா வட்டி கட்டுற சாமி. அதனாலதான் உன்னை கும்பிடுறேன். அத மாதிரி என்கிட்ட கடை வாங்கின பயல்களும் அசலை கட்ட முடியாதபடி வட்டிய மாத்திரம் வாழ்க்கை பூரா கட்டிக்கிட்டே இருக்கும்படியா செய்யணும் ஆண்டவனே. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் நினைச்ச மாதிரி என் தங்கச்சி விதவையாட்டுக்கு வந்துட்டான். அவ சொத்து எனக்கு கிடைச்சு போச்சு. அப்படி வந்துட்டா அவன் உண்டியல்ல 1000 ரூபாய் போடுறதா வேண்டிக்கிட்டேன். அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன். இந்த உண்டியல்ல போட்டா உனக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை. அத வெளியில விட்டா 5-10 வட்டி வரும். கடைசியா கணக்கு வழக்கு பார்த்து வட்டியும் முதலமா உனக்கு சேர்த்துடுறேன். கவலைப்பட. அவர் ஒண்ணும் கவலைப்பட மாட்டாரு. வட்டியை வச்சுக்கிட்டு வெளியே கவலையோட நிக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் பேசுங்க. ஐயோ சாமி, நீதாண்டா சாமி. சொன்ன உடனே பொக்குன்னு கொண்டாந்து நிறுத்தி விட்டான். இதோ வந்துட்டேன். சாப்பிடு, கூப்பிட போறாங்க. நான் சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டியா? யாரு போட்டா? ருக்கு. யாரு? அந்த ஒடுவேலு பொண்ணா? கிட்டே கிட்டே. ஏன் அப்படி கத்துற? உட்கார் உட்கார். கை கொடு.
கை கொடு. அப்படிதான் உட்கார்ற உட்கார்ற உன்னதான் செய்யணும் ஒதிப்பேன். சின்னையா, இந்த நாய்க்கு நீ ரொம்ப செல்லம் கொடுக்குற, அதனால கூட சொன்ன வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன் செய்யாது? உட்கார சொன்னா உட்காரும், எழுந்திரு சொன்னா எழுந்துக்கும், கை கொடுக்க சொன்னா கை கொடுக்கும். இப்ப பந்து போடுற எடுக்குதா இல்லையா பாரு. பந்து விடு. பாத்தியா? பரவாயில்லையே. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அ நீ எல் அணில், ஆடு ஆடு. புஸ்தகத்துல கூட ஆடு அணில் தானே, அதான் வீட்டுல இருக்க. ஆட்டை அவுத்துக்கிட்டு கம்மா கரை பக்கம் ஓட்டிட்டு போ, நான் கஞ்சி குடிச்சிட்டு வரேன். போப்பா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போனோம். டேய், நீ என்ன படிச்சு கலெக்டர் வேலையா பார்க்க போற? நமக்கு எதுக்குடா படிப்பு? நேர ஆட்ட என்ன தெரிஞ்சா போதும், போய் வேலையை பாடுற. என்னையா மவனை படிக்க போவானான்னு சொல்றியா? நீயும் படிக்கல, நானும் படிக்கல, பரம்பரையில யாருமே படிக்கல. இவனாவது 4 எழுத்து படிச்சானா பின்னாடி உதவும். பாவம், இந்த புதுசா வந்திருக்க வாத்தியார் வீடு விடா போய் பிள்ளைங்களை கூட்டிட்டு போறாரு. ஆமா, இப்ப கூட்டிட்டு போவாரு. அப்புறம் புஸ்தகத்தை கொண்டா, சிலேட்டு பலகை கொண்டா, பொங்கலுக்கு கரும்பு கொண்டா, தீபாவளிக்கு பட்டாசு கொண்டான்னு உச்சர வாங்குவாங்க. உனக்கு என்ன தெரியும்? இந்தா அப்படியெல்லாம் கேட்க மாட்டாரு. கேட்டா நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரமா கஞ்சி குடிச்சிட்டு ஆட்டம் மேய்க்க போ. ஏய் படுறா. எப்ப பார்த்தாலும் கையில பம்பரமும் நாயுமா ஏண்டா தெரியுற? தூக்கி எறிஞ்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போடா. நான் போக மாட்டேன். ஏன் மாடு மேய்க்க போறியா? நான் ஏன் மாடு மேய்க்க போறோம்? உன்ன மாதிரி வட்டிக்கு பணம் கொடுத்து சம்பாதிக்க போறேன். எனக்கு வாரிசு இல்லைன்னு நினைச்சேன். வந்துட்டான். இருந்தாலும்டா வட்டி கணக்க படிக்கிறதுக்காவது பள்ளிக்கூடத்துக்கு போகணும்டா கண்ணா. வட்டி கணக்க படிக்க ஒண்ணும் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம். பள்ளிக்கூடத்தை இங்க வர சொல்றியா? பள்ளிக்கூடம் இங்க வர வேண்டாம், அந்த வாத்தியார இங்க வர சொல்லுங்க. காக்கா வடையை தூக்கிட்டு போச்சான். நிறைய என்ன பண்ணுச்சான்? நீ நல்லா பாடுவே, ஒரு பாட்டு பாடுன்னு கேட்டுச்சான். அந்த காக்கா என்ன பண்ணுச்சான்? வடையை எடுத்து காலு கீழே வச்சு காக்கான்னு கத்துச்சான். என்னடே மாட்ட கம்ம மலையில விட்டுட்டு இங்க கதை கேட்க உட்காந்துட்டியா? போங்கடா, உங்க அம்மா தர்றாங்க. போங்கடா. என்ன கருப்பா, உன் பையன் படிக்க வேணாமா? போதும் அவன் படிச்சது. உள்ள இந்த மரத்தடியில உட்கார்ந்து கதை கேட்டுக்கிட்டு இருந்தா பிழைக்கிற பழப்பு என்ன ஆகுறது? டேய், உங்க அம்மா தர்றாங்க. போங்கடா. இங்க இருக்க வாவா வர்றங்க. வாத்தியாரையா, வாங்க ஐயா. என்ன மலைச்சு போய் அப்படியே நிக்கிறீங்க? உட்காருங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். மத்த பயில்கள் எல்லாம் ஒருத்தனையும் காணோம், ஒரே பையன் உட்கார்ந்து இருக்கிறான். இவன் உங்க பையனா? இல்லையா, இந்த ஆடு மேய்க்கிறானே நல்ல முத்து. அடே, நல்ல முத்து பையனா? நல்ல பையனாச்சே. ஆமா, மத்த பயில்கள் எல்லாம் காணோம். அவங்க அப்பா ஆத்தா அந்த கூட்டு போட்டாங்களா? ஆமாங்கய்யா. ஏன் ஐயா, இந்த ஊர் ஜனங்களுக்கு படிப்பை பத்தி தெரியல. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஊருக்கு பெரிய மனுஷன், நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியே அந்த கூரையை மேய்ஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் அதுல நடத்திக்குவேன். நல்ல கதையா இருக்க. ஊர்ல இருக்கிற பயல்களை எல்லாம் இங்க வந்து படுறான்னு சொன்னா என்ன இல்ல சோத்த போடுறான்னு சொல்லுவான். என் பையனே இங்க வந்து படிக்கல, அப்புறம் ஏன் நான் கூரை போட்டு கொடுக்கணும்? ஒண்ணு செய்ய, நீ என் வீட்டுக்கு வந்து என் பையனுக்கு பாடம் சொல்லி கொடு. என்ன பாக்குற? உனக்கு உண்டான சம்பளத்தை கொடுத்துறையா. உங்க பையனை இங்கேயே அனுப்பிச்சிருங்களேன். எதுக்கு உன்ன மாதிரி அவனையும் வெயில்ல காய சொல்றியா? அவன் வரமாட்டான், நீ தான் வந்து சொல்லி கொடுக்கணும். நீ ஒன்னும் பெருசா சொல்லி கொடுத்து கிழிக்க வேணாம், வட்டி கணக்க மாத்திரம் சொல்லி கொடுத்தா போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், வரும்போது இந்த குச்சியை கையில எடுத்துட்டு வராத. என் பையன் கொஞ்சம் கோவக்காரன், புடிங்கிட்ட அடிச்சாலும் அடிப்பாயா. நல்ல வாத்தியார், சொன்ன உடனே போட்டேன். பத்துமாயா? கொஞ்சமாவது புத்தி இருந்தா நிலத்தை எழுதி கொடுத்துட்டு வருவானா? இனிமே சோத்துக்கு என்ன செய்ய போறானோ? செய்யறதுக்கு இனிமே என்ன இருக்கு? இருக்கிற 2 எருமை மாட்டி வித்து திங்க வேண்டியதுதான். என்னமோ நீ நான் தான் கரடியா கத்துறான். அவனை பாரு, எவனுக்கு வந்த விதியோன்னு உட்காந்துருக்கான். ஆமா, குளத்துல இருக்க குத்துக்களுக்கு தண்ணி வத்தனா என்ன கூடனா என்ன? வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கிற நினைப்பு இருந்தா தானே. உங்களுக்கு தான் பேச தெரியும், பேசிக்கிட்டே போகாதீங்க. அங்க அவன் பேசுற பேச்சு நீங்க கேட்டிருந்தா தெரியும். அப்படின்னா அவன் பேசிக்கிட்டான். என்ன
கூப்பிட்டு அனுப்பிச்சா வரமாட்டியா? சாப்பிட உட்காந்தேன். சோறு தானே? சொரணை இருக்கா? வட்டியும் கொடுக்கல, அசலையும் கொடுக்கல. உங்க அப்பா விட்டு பணமா? கடனை கொடுக்காம நான் சாக மாட்டேன். உன் சௌரியப்படி சாவ, அது வரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கணும். மரியாதையா நிலத்தை எழுதி கொடு. இருக்கிறது அந்த ஒரு நிலம் தாங்க. அதையும் கொடுத்தா நான் எப்படிங்க பழைக்க முடியும்? அதுக்கு நான் என்ன செய்வேன்? உன் நிலத்து கரையத்துக்கு மேல போயிடுச்சே வட்டியும் அசலும். அது எப்படிங்க? அப்படித்தாங்க, வாங்கும் போது நாய் மாதிரி கொலைகிறது, அப்புறம் சட்டம் பேசுறது. ஒழுங்கா பணத்தை எண்ணி வை. பணத்தையும் கொடுக்க மாட்டேன், நிலத்தையும் கொடுக்க மாட்டேன். அப்போ உன் மகளை அனுப்பி வை. தேவகி, இப்ப சொல்லுமா, நான் குளத்துக்குள்ள இருக்கிற கல்லா இல்ல ஒரு பொண்ணுக்கு அப்பனா? என் பொண்ணை அடக வச்சுட்டு நிலத்தை விட்டு நான் என்னமா பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? டேய், இப்ப பேசுற. அப்பமா பேசுனியே. போடா. பொய்யாமலே இப்படி வா. அசலும் வட்டியும் இப்படி வச்ச ஆகணும். இல்ல இல்ல என்ன தள்ளுற? வச்சிருவ உள்ள. உள்ள இருந்துதான் வெளியே வர்றேன். நான் யார் தெரியுமா? டிஸ்மிஸ் போலீஸ் பொன்னுரங்கம்னா இந்த வட்டாரத்திலேயே ஒரு பெரிய கேடி மாதிரி. நான் நினைச்சேன் உம்ம வியாபாரத்தை ஓடி ஓடி கெடுப்பேன். ஒண்ணும் இல்ல, அம்மா பெட்ட ஆகாசலிங்கம் கை நிறைய காசை வச்சுக்கிட்டு வர்ற கிராக்கியெல்லாம் ஏன் பக்கம் தள்ளி விடுறா, நிறைய கமிஷன் தரேன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏதோ போனா போகுது, ஒரே ஊர்ல இருக்கமே, அப்பப்ப 5-10 கொடுக்குறீங்களே, ஒரு 20 எடுங்க. பெனாஜி பையன், இதுக்கு தான் லிங்கம் சிங்கம்னு பயமுறுத்தினியா? சும்மா வட்டி வட்டின்னு அலையாதீங்க. ஆமா, இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுல தானே இருப்பீங்க. இதுக்கு அப்புறம் தார தப்பட்டையோட வந்து பாருங்க. அட பாவி, இப்பவே வேண்டாம் தார தப்பட்ட. ஐயா, ஒரு பையன் அதெல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட அடகுக்கு வச்சு ஏதாவது காசு வாங்கி கொடுக்க சொன்னான். வட்டிக்கா? அது தப்பட்டையா இருந்தா என்ன, சப்பட்டையா இருந்தா என்ன? கொண்டா. கையில பூ, கண்ணுல தண்ணி. இவதா நீங்க தானே பூரணி? உங்க அண்ணன் பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். அவ இருந்தான்னா வர சொல்லுங்க. அடடா வாத்தியாரா, சொன்னபடி வந்துட்டீங்க. உட்காருங்க உட்காருங்க. மணி, அதுல பாருங்க, இந்த ஊருக்கு வர்ற வாத்தியார்கள் 4 நாள் கூட நிலைக்கிறது இல்ல. நீங்க தான் நிலைச்சு இருக்கீங்க. இந்த ஊரு பிடிச்சிருக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்குதா? அப்படி பிடிக்கப்படாத. குறைச்சுக்கிறேன். என்னப்பா? இவர் தாண்டா வாத்தியாரு, உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்காரு. உனக்கு வேற வேலை இல்ல? நான் நாய் கூட விளையாட்டு இருக்கேன். பாத்தியார் நாளைக்கு வர சொல்லு. எனக்கு ஒரே பையன், ரொம்ப செல்லமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இவன் ஒரு நாயை செல்லமா வளர்த்துக்கிட்டு இருக்கான். பழகட்டும். அப்ப போயிட்டு நாளைக்கு வாங்க. கொஞ்சம் தண்ணி வேணாம். என்னங்க தண்ணி? தண்ணியா? அதுக்கு என்ன பஞ்சம்? பூரணி, 1/2 கப்பு தண்ணி கொண்டா. அது என்னங்க 1/2 கப்பு? அதுல சில பேர் பாதிய குடிச்சிட்டு பாதிய கீழே கொட்டிடுறாங்க. முன்னெச்சரிக்கை 1/2 கப்புன்னு சொல்லி வச்சேன். அதுக்கு தான். சரி சரி, 1/2 கப்பே போதும். குடிச்சிட்டு போங்க, வரும். உங்க அண்ணன் 1/2 கப் தானே கொடுக்க சொன்னாரு. செய்யறதையே செஞ்சுட்டு
இங்க வந்து அழுதா என்ன பிரயோஜனம்? நான் என்ன பண்றது? சொன்ன வேலை செய்யலன்னா முதலாளி திட்டுறா, செஞ்சா ஊர்ல திட்டுறாங்க, இப்ப நீயும் திட்டுற. ஆமா, உன் அப்பா என் நிலத்தை எழுதி கொடுத்தான். உன் நிலைமை எனக்கும் வரக்கூடாதுன்னுதான். என் நிலைமைக்கு என்ன? அது புரிஞ்சா நீ ஏன் இப்படி இருக்க? உங்க அப்பா பட்ட கடனுக்கு 15 வருஷமா நீ மாட்டிக்கிட்டு முடிக்கிற, நானும் முடிக்கணுமா? உன் கையில வள்ளியப்பா அடிமேனு பச்சை குத்தி இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? மக்கு மக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அந்த வட்டி பிசாசுக்கு நீ ஆயுசு பூரா அடிமேன்னு அர்த்தம். எங்க அப்பா அந்த நிலத்தை எழுதி கொடுக்கலனா என் கையில அந்த பச்சை குத்தி இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எப்பா கடன் தீர்ந்ததும் என்னை வெளியே போக சொல்லிடுவான். ஆமா ஆமா, நீ அதையே நம்பிக்கிட்டு போ, சீக்கிரம் போய் வேலையை பாரு. போகலனா அவங்க வேலை திட்ட போறாங்க. என்ன வேலை? மறந்தே போயிட்டு மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், நான் போறேன். என்ன கடன் உதவி அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். சத்தானடா? சத்தாங்க. ஏண்டா முறைக்கிற? என் பாவி அப்படிதாங்க. தயவு செஞ்சு என் கூட பேங்குக்கு வந்துடாத. காசு கொடுக்கறவனும் கொடுக்க மாட்டான். கையெழுத்த போடு. ஒரு வாரத்துல என்ன என்னங்க போடுற? இந்த ஊர்ல என்ன மாதிரி எவன்டா அக்கறையா இருக்கிறான்? ஏதோ ஏழை பாழைங்களாச்சே, படிப்பு வாசனை இல்லையே, நம்மாலான உபகாரத்தை செய்யலாமேன்னு. இதுல எனக்கு என்ன லாபம் இருக்குது? என்ன ஏறு விடுற? போடுற கையத்தை. ஒவ்வொரு வீடா போய் கண்ணா நிலம் வச்சிருக்கிறியே, கிணறு வெட்ட நாங்கட வாங்கி தரேன்டா கண்ணா. பம்பு செட்டு வைக்க இல்ல நீ கையெழுத்து போடுறியா இல்ல கரை எழுதுறியா? போடுற. பம்பு செட்டு வாங்கியார நாங்கட வாங்கி தரேன்டான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். உதறி உதறி உள்ள இருக்கிற மசியெல்லாம் எடுத்துட்ட. இல்ல நான் என்ன உன் நிலத்தையா எழுதி வாங்குறேன்? கடன் வாங்கி தரேன் தான்டா சொல்றேன். ஏண்டா அழுவுற? ஏண்டா? ஓஹோ, எழுத படிக்க தெரியாத மூதேவி இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? சின்ன வயசுல ஒழுங்கா பள்ளிக்கூடம் போயிருக்கணும். ஆத்தங்கல்ல கோலி விளையாண்ட கோலி சாவு. அழாதடா, வீட்டு வரல ஓனர்ல நிட்டுறா. வச்சுக்க. இதுக்கு மூதேவி நக்கற இதுல வைடா. கொண்டா இப்படி கத்தினா காசு கிடைக்காது. ஆமா சரி, பணம் தானா வந்துடும், நீ போ. வர அப்படி. பேப்பர் என்ன தானா பேங்குக்கு போயிடுமா? இதுக்கு நான் மெனக்கட்டு போக வேண்டாம். பஸ் சார்ஜ், வழியில காபி டீ செலவு, ஒரு பாட்டில் இங்க கொட்டி தொலைச்சிருக்கிறியா? இது எல்லாத்துக்குமா சேர்த்து பணத்தை எடு. எடுற சீக்கிரம். காசு கிடைக்கும். அதுலயே நீ எவ்வளவுக்கு அளவு இங்க தள்ளுறியோ அவ்வளவுக்கு அளவு சீக்கிரமா அவங்க தள்ளுவாங்க. கொண்டா. முண்டம் பிரிக்கிறதுக்கே 10 நாள் ஆகும் போல இருக்கு. என்னது 10? ஆமாங்க. இது 10. ஏதோ பார்த்து செய்யுங்க. என்னத்த பாக்குறது? ரொம்ப நாளாகும், சேராது. சரி இருக்கட்டும். ஐயா குர்ரா, வடிவேலு வெறும் நெடிக்கே இந்த தூக்கு தூக்குதே. இது என்ன கண்ட? கொஞ்சம் உள்ள ஊத்து, அப்படியே சொக்கி போயிடுற. இந்த சொர்க்கம் இருக்குது அங்க, அந்த சொர்க்கம் இங்க வந்துடும். அப்படியா? அப்ப குடி. வடிவேலு காசு இருக்குது இல்ல? அல்பா, அதான் சொன்ன கவலையை மறக்கிறதுக்கு குடிக்க வர்றேன். குடிக்க வந்த இடத்துல அது கவலைப்படுற ஊத்து நரப்பு. அதானே வடிவேலு. ஐயோ, கடிச்சுக்க ஏதாச்சும். 5 விரல் இருக்குல்ல, அதுல ஒண்ணு கடிச்சுக்க. வாய் நம நமன்னு இருக்குதுப்பா. உன் அல்ப பத்தி தெரிஞ்சுதான் கொண்டாந்து இருக்கிறேன். எனக்கு ஒரு முந்தான் சொல்றேன்.
25 மந்தாச்சு. 50 முந்தா ஆட்டமா உனக்கு என்னடா? கொடுக்கிறவன் கொடுக்கறான் இல்ல வடிவேலு. அதான் ஊத்துறா ஊத்து. கீழே போட்ட என்ன அட பாவி, அஞ்சலியே சாஞ்சிட்டான். ஆசைக்கு அளவு இல்லாம செஞ்ச மூதேவி வவுத்த மாத்திரம் ஒரு ஜான் வச்சு விட்டான். 9 ஜான் வச்சிருக்கப்படாதா? 50 முந்தைய உள்ள தள்ளி இருப்பேனடா. இன்னும் கொஞ்சம் குடிக்கிறது. இன்னும் ஒரு சொட்டு உள்ள போச்சுன்னா வாய திறந்தா தண்ணி மட்டும் தெரியும். நடந்து போகும்போது தழும்பிடும். வேணாம் சாமி வேணாம். சரி சரி பணத்தாரு. பணமா? யார கேக்குற நீ? உன்னதையா? எங்கிட்ட ஏது பணம்? இவன் தான் ஜோபு நிறைய வச்சிருக்கான். போய் உனக்கு சேர வேண்டியதை எடுத்துக்கிட்டு மிச்சம் மீதி இருந்தா இந்த உண்டி போடு. போய் எடுத்துக்க போ. பணம் எங்க இருக்கு? கிழிஞ்சா இருக்கு. கிழிஞ்சலாம், கிழிஞ்சது போ. படிவேலு படிவேலு படிவேலு, என்ன ஐயா வெட்ட மரம் மாதிரி சாஞ்சிட்டான். எங்கிட்ட ஏரியா போனோம்? வேணும்னா ஒண்ணு செய். இந்த மூதேவிய இங்கேயே ஜாமீனுக்கு விட்டுட்டு போய் வீட்ல இருந்து பணம் கொண்டாறேன். என்ன? அதெல்லாம் இங்க நடக்காது. சைக்கிளை ஜாமீன்ல விட்டுப்போ. சைக்கிளா? அது முடியாது. கஷ்டப்பட்டு ஊரை ஏமாத்தி சம்பாதிச்ச காசியா வச்சு, கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச காசியா புடி. நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப. சொந்த காசை குத்த ஒண்ணு சுத்தமா போதை இறங்கி போச்சு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுது. ஐயோ உங்கட்டியா? வேணாம்பா. முன்சாமி, அந்த போலீஸ் பொண்ணு ரங்கத்தை எப்படி கக்காச்சன் பாத்தியா? அப்போ ராமரை 13 வருஷம் காட்டுக்கு போனவன்னு சொல்லிவிட்டாங்க. 13 வருஷம் இல்லப்பா, 14 வருஷம். எனக்கு தெரியும்டா, உனக்கு தெரியுதா இல்லையான்னு பார்த்தேன். பாத்தியாடா, 1வது படிக்கிறப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இன்னும் நிறைய படிச்சா பெரிய ஆபீசர் ஆகலாம். ஆபீசர்னா என்னப்பா? ஆபீசர்னா தெரியாதுடா. ஆபீசர்னா ஆபீசர் யோ, உனக்கே தெரியாது, நீ அவனுக்கு சொல்ல வந்துட்டியா? ஏ கண்ணா, ஆபீசர்னா அன்னைக்கு ஓட்டு கட்டிட்டு சீப்பு கார்ல வரல அவருதான். அது எனக்கும் தெரியும். நான் சொல்லலாம் நினைச்சேன், நீ சொல்லிவிட்ட. நல்லா சொல்லுவியே. அது இருக்கட்டும், ஏன் பாதி சோத்துல எஞ்சி வந்துட்ட? வர வர உன் மகன் திங்கிற அளவு கூட திங்க மாட்டேங்கிற. நாளைக்கு பாரு அந்த வடிவேலு மாதிரி கல்லு. நீ போய் விளையாடு போட. அந்த வடிவேலு மாதிரி கல்ல குடிச்சிட்டு வந்து ஒரு சட்டி சோத்தையும் ஒரு ஆட்டையும் சேர்த்து முழுங்கிருவேன். ஏன் அந்த ஆள் இப்படி குடிச்சிட்டு அலையறான்? வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கறதா நினைப்பு இல்லையா? பாவம் அந்த பொண்ணு சதா இங்க வந்து அழுகுது. அவன் நிலைமை அப்படி. பொண்டாட்டிக்கு வைத்தியம் பார்க்க கடன் வாங்கினான், வட்டியும் ஏறி போச்சு, பொண்டாட்டியும் செத்து போச்சு. அந்த கவலையை மறக்க குடிக்க ஆரம்பிச்சான். இருக்கிற நிலமும் போச்சு, கடைசியில அவன் புத்தியும் போயிடுச்சு. இப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்தானா அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட போய் சேர்ந்துருவா. பாவம், அப்படியெல்லாம் சொல்லாது. நீ என்ன அந்த ஆளுக்கு வக்கலத்தா? அதுல இந்த ஊர்ல இருக்கிற பயல்வெல்லாம் அந்த வள்ளி அப்பங்கிட்ட போய் அநியாய வட்டிக்கு கடன் வாங்குறது, கள்ள குடிக்கிறது. கஷ்டப்பட்டு உழைச்சு பலன் என்ன? கஞ்சி குடிச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம்ல. உன் புத்தி எல்லாருக்கும் வருமாயா? ஏன் புத்திக்கும் ஏன் அழகுக்கும் கிளி மாதிரி ஒரு பொஞ்சாதி கிடைச்சிருக்கணும். இப்ப மட்டும் என்ன குறைஞ்சா போச்சு? குரங்கு மாதிரி இன்னொரு சேர்த்துக்க வேண்டியதுதானே? பல்ல கட்டிய பல்ல தேங்காய் துருவி மாதிரி. உங்க மூஞ்சிக்கு கிளி கேக்குதா? கிளி வாயா வா. உன்னை ஒண்ணுமே தெரியாத அப்பாவின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாதியா, பெரிய ஆளியா நீ. நீ என்ன சொல்ற? ஏயா தெரியாத மாதிரி கேக்குற? ராத்திரி பிகில் அடிச்சல. உன் வீட்டு பக்கமே வரலையே. நான் எப்ப பிகில் அடிச்சேன்? ராத்திரி நீ கணக்கினா கண்டியா? ஆமையா. கனால விசில் அடிச்சேனா? எப்படி அடிச்ச? பயாஸ்கோப்ல அடிக்கிற மாதிரி. நம்ம ஊர்ல தான் கொட்டாயம் இல்லையே.
எங்க பார்த்த? ஒரு வாட்டி எங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேல்ல, அப்ப பார்த்தேன். நீ பாத்திருக்கியா? உனக்குதான் பாட்டி வீடே கிடையாது, நீ எங்க பாத்திருக்க போற? ஆமா, நான் எங்க விட்டேன்? உன் பாட்டி வீட்டுல விட்ட. எங்க பாட்டி வீட்டுல பயோஸ்கோப் காமிச்சாங்களா? வீட்டுல இல்லையா, கொட்டாயில. ஓ, அதுல ஒரு அழகான பொண்ணு வந்தா. நானும் அவ மாதிரியே கால்ல முத்து கொலுசு, சிவப்பு பட்டு பாவாடை, மஞ்சள் கலர்ல தாவணி, கழுத்துல செயின், காதுல சிமிக்கி, கையில வளையலு எல்லாம் போட்டுக்கிட்டு தலை நிறைய மல்லிகை பூவும் வச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தேனா, மல்லியப்பூவ தலையில் வச்சி மச்சாசைய மனசில் வச்சி வெள்ள கட்டி பேச்சுக்காரி எங்கே வந்தாளோ, என்ன வேலைக்காக யார பார்க்க இங்கே வந்தாளோ, இங்கே வந்தாளோ. என்ன விடியும் வர தூங்காமத்தான் முழிக்க வைக்கிறிய, பல்வரிச பளபளக்க பருவமேனி தளதளக்க வெள்ளரிக்கா வெடித்தது போல் சிரிச்சு வைக்கிறிய, என்ன விடியும் வர தூங்காமத்தான் முழிக்க வைக்கிறிய. மல்லியப்பூவ தலையில் வச்சி மச்சாசைய மனசில் வச்சி வெள்ள கட்டி பேச்சுக்காரி எங்கே வந்தாளோ, என்ன வேலைக்காக யார பார்க்க இங்கே வந்தாளோ, இங்கே வந்தாளோ. மார்கழிக்கு பின்னாலே மாசி பொறுக்கும் முன்னாலே இப்போ ஒன்னே ஒண்ணு அச்சாரமா கொடுத்துக்கலாமா? மல்லியப்பூவ தலையில் வச்சி மச்சாசைய மனசில் வச்சி வெள்ள கட்டி பேச்சுக்காரி எங்கே வந்தாளோ, என்ன வேலைக்காக யார பார்க்க இங்கே வந்தாளோ, இங்கே வந்தாளோ.
காத்தே காணோம். ஓ, நீங்க விசிறிக்கிறீங்களா? ஏய், விசிறி உனக்கு, காத்து எனக்கு. விசிறா. விசிறியா வெற்றியா? அது என்ன இல்ல. வணக்கம் முதலாளி. வாயா. என்ன சமூகம் கோபமா இருக்கிறா போல இருக்கு? பின்ன என்னையா, காலையில இருந்து கடையை திறந்து வச்சுக்கிட்டு இருக்க, உருப்படியா ஒரு வயல காணோம். கவலையை விடுங்க, கையோட ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. என்ன தண்ணி எடுக்க வந்திருக்கானா, கிணத்துக்கு அனுப்பியா? கவலையை அடகு வைக்க வந்திருக்கிறாருங்க. இந்தாயா, உனக்கு பேருதான் பொண்ணு, ஆனா பித்தளையா கொண்டாடுற. என்னங்க செய்யறது? ஊர்ல யாருக்கிட்ட தங்கம் தங்கி இருக்குது? எல்லாம் இங்கதான். இத பாருங்க, ரொம்ப நல்லவரு. நீங்க ஒரு 60 ரூபாய் கொடுத்து. 60? இதுக்கா 20 கூட பெறாது? ஐயோ, உங்களுக்கு தான் தெரியுமே, 60 ரூபாய் கண்டிப்பா வேணும். நீங்க சொல்லுங்க. ரொம்ப நாணயஸ்தருங்க, அதனாலதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன நம்பி நீங்க கொடுக்கலாம். என்னமோ நீ சொல்றேன்னு தான் கொடுக்கறேன். ஒரு மாசத்துக்குள்ள திருப்பல ஏலம். தவணைய மீறின தவளை போயிடும். கீழே இறக்கியா? இனிமே இது ஒண்ணுது இல்ல. கிட்ட இத எடுத்துக்கிட்டு போய் உள்ள வையே. சரிப்படி தூக்கிட்டு போறாங்க. கடைசி ஒரு தரம் நல்லா பாத்துக்க. 60 வட்டி 15 போக மிச்சம். 45 5 கமிஷனுக்கு போக மிச்சம். வருங்க. நாம 2 பேருக்குமே போனி ஆயிடுச்சு. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஆமா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே. என்னங்க? ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சர்க்கார்ல இருந்து குறைஞ்ச வட்டிக்கு பணம் வாங்கி கொடுக்குறியாமே நீ. அதுவா? உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, வாங்கி தரேன். சர்க்கார்கிட்ட இருந்து ஒரு வட்டிக்கு வாங்கி வெளியே 3 வட்டிக்கு விட்டா இடையில 2 வட்டி உங்களுக்கு மிச்சம். எனக்கு கொஞ்சம் வாங்கி கூட பாப்போம். அதுக்குன்னு வேலை வர வேண்டாம். வந்தாச்சு, ஏற்பாடு பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் வர்றேன். இன்னொரு விஷயம். என்னங்க? இதையும் வச்சுக்கோ. எதுக்கு? எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி இனிமே மத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்க கூடாது. ஏன்? ஏன்னா ஏன் பிசினஸ் படுத்துரும். அது படுக்காம முழிச்சுக்கிட்டு இருக்கணும்னா அடிக்கடி வருவேன். வா வா. பாடி பெரிய மனுஷி, என்ன இந்த பக்கமே காணோம்? வேலைக்கு போயிருந்தேக்கா. ஆமா, அன்னைக்கு என்ன கையில விளக்குமாத்து குச்சோட கிட்டு பையில விளக்கிட்டு இருந்த? சும்மாதான். ஆமா, எங்க ராஜா பையில காணோம்? பேச்ச நல்லா மாத்திரியே. பள்ளிக்கூடம் போயிருக்கான். மாமா என்ன விசாரணை எல்லாம் பலமா இருக்கு? அவரு என்ன உன் மாப்பிள்ளை ஆட்டம் வட்டி வசூல் பண்ணுவா போனாரு? ஆடு மேய்க்கத்தான் போயிருக்காரு. போக்கா. ஏய் இரு, அந்த பேசாம போற. உங்க அப்பா எங்க? வயல்வெளிக்கு போயிருக்கு. கூலி உன் கைக்கு வருதா இல்ல இன்னும் கல்லு கடைக்கு தான் போதா? இருக்கு. ஏய் கழுதா, இந்தா ஏன் அழுவுற? ஐய பாவி மனுஷன், இப்படி பொறுப்பு இல்லாம அதே எப்படித்தான் மனசு வருதோ. ஆமா, வீட்டுல அடுப்பட்டிருக்கேன். பேச மாட்டியே, ரோஷத்துல உங்க அப்படியே மிஞ்சிருவியே நீ. மடி எப்படி? ஐயா குமரனுங்க, அண்ணன் பல்லாங்க உன்ன மாதிரி பையில கிழிஞ்சல போட்டு குலுக்குவேன்னு நினைச்சியா? இந்த போலீஸ் பொண்ணுங்க நாணயத்தன், அதனாலதான் நானே கூட வந்திருக்கேன். பாத்தியா, உன் கையில வச்சிருக்கிற பாதியில போட்டா என்ன பண்றது? பத்தி காச பீச்ச கையில பிடி, கலையத்தை சோத்து கையில பிடி, இஷ்டத்துக்கு அடி. நீ பணத்தை கொடுத்துட்டு நீ சாப்பிடாம போறா, எனக்கு வருத்தமா இருக்காதயா? ஐயே, இப்ப வருமே பாசம். ஒண்ணு இல்ல, வள்ளியப்பங்கிட்ட இருட்டின உடனே ஒரு கிராக்கிய தள்ளிட்டு வரதா சொல்லியிருந்தேன். அட பாவி, அந்த வேலை வர ஆரம்பிச்சு நீ அடைச்ச கடன் வாங்குற கிராக்கியப்பா. அப்ப நான் வரட்டுமா? கையில கொடு. பையனு யாருன்னா சாராயத்தை கொடு. போத வச்சுறா. முனியா, ஒரு முந்த கல்லு, ஒரு பாட்டில் சாராயம் இப்போதைக்கு கொடு. இப்போதைக்கு ஒரு பய இனிமே இங்க சாப்பிடக்கூடாது. எந்திரிக்கிறா, எந்திரிக்கிறா. இன்னும் வீட்டுல அழுதுகிட்டு கிடக்கு, நீங்க குடிச்சு ஆட்டமாடுறீங்களா? பாவிகளா, நீங்க அழகு வச்சு குடிச்சு குடிச்சு அந்த வள்ளியப்பனுக்கு அடிமையா போக போறீங்களா? அந்த மகா பாவி ஒழிஞ்சு போறதோ இந்த ஊரை உருப்படும் போல இருக்கு. இந்த தொலை நடரா நடரா. நீ அடிக்காத. என்ன தாயா திட்டா? 1 2 ஞாபகம் வச்சுக்கலாம் முதலாளி. பக்கம் பக்கமா இல்ல திட்டினா. கேட்டுக்கிட்டு நீ சும்மாவா இருந்த? மனசுக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. சரி மறந்துருவோன்னு கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டேன். பொண்ணு,
அவனை இப்படியே விட்டுக்கிட்டே போனோம் உங்களுக்கு தாங்க கேவலம். பண்றாங்க. இந்த பார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அந்த அயோக்கிய நாய் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணும். அவ்வளவுதானே? ஒரு 10 எடுங்க. காலில் விட சொல்றேங்க. நீ ஒரு அரைப்பு கேசியா? ஏன் இன்னும் இங்கே உட்காந்துட்டு இருக்க? ஆடு மேய்க்க போல? ஏய், ஆட்டுக்குட்டியோட உனக்கு என்ன விளையாட்டு? பள்ளிக்கூட போ. அவன் ஆட்டுக்குட்டியோட விளையாடாம என்ன செய்வான்? தம்பி இருக்கானா தங்காச்சி இருக்கா? அத பத்தி உனக்கு கவலையே இல்ல. ஆமா, இருக்கிற உடனே ஆட்டை மேய்க்க போ, அங்க போ, இங்க போன்னு விரட்டுற. இந்த லட்சணத்துல இன்னொரு வேறையா? போடா நீ. அவன் இருக்கிறப்ப அடிக்காத. ஐயோ, பையன் பள்ளிக்கூடமா போறான்? ஆமா சாமி, மகனை படிக்க வைக்கணும்னு அவங்க அம்மாக்கு ரொம்ப ஆசை. பேசாம ஆடு மேய்க்க அனுப்புங்க. நல்ல புத்தியா சொல்வேன்னு பார்த்தா நீ சேர்ந்துக்கிட்டு பேசுறீங்க. அதுக்கு இல்லம்மா, படிப்புன்னா எக்கச்சக்கமா செலவாகும். பாவம், 4 ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு இவனுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? அதுக்குதான் கடனோ உடனோ வாங்கி தரேன்டா, ஒரு வியாபாரத்தை ஆரம்பின்னா கேட்க மாட்டேங்கிறான். கடன் கடன் சொல்லாத சாமி, எனக்கு பயம். என்னது பயமா இருக்குதா? உட்காரு. ஆளு பூசிடுறா. நல்ல முத்து, உழைக்க தெரியாத ஆளப்பா நீ. ஒண்ணு இல்ல, நம்ம ஏற்காடு ஏழுமலை நாடார் கேள்விப்பட்டிருக்கியா? நல்லதா போச்சு. 7 ஏலக்காய் எஸ்டேட் வச்சிருக்காரு. எப்படி? ஆரம்பத்துல ராப்பட்னி எதிர் வீட்டுக்காரன்ட்ட கைய நீட்டி 5 ரூபாய் கடனா வாங்கினான். இன்னைக்கு மலை மேல குந்திக்கிட்டு இருக்கான். அந்த மகாபாவி வள்ளியப்பா இருக்கிறானே, அவன் கதை தெரியுமா உனக்கு? அவங்க தாத்தா எங்க தாத்தா கிட்ட 4 கடனா வாங்கி அத முதலா வச்சு வட்டி வியாபாரத்தை ஆரம்பிச்சார். இப்போ இந்த ஊரே வள்ளியப்பன் பைக்குடி. இதுல இருந்து என்ன தெரியுது? கடன் வாங்கினவெல்லாம் மேல போயிருக்கான். சும்மா இரு சாமி, அவன் கையில கடன் வாங்கினவன் ஒருத்தனும் மேல போல, எல்லாம் உள்ளதான் போயிருக்காங்க. கையாத உலக்க, அவனை விட்டா வேற வழியே இல்லைன்னு நினைக்கிறியா? இருக்கா? இருக்கு. நல்ல முத்து, உன்ன மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் சர்க்கார் குறைஞ்ச வட்டியில கடன் கொடுத்து ஏதாவது ஒரு தொழில ஆரம்பிக்க உதவி செய்யுது. நிஜமாவா? சர்க்கார் எங்கேயாவது போய் சொல்லுமா? நீ ஊன்னு சொன்னேன்னா உடனே வாங்கி தர்றேன். பணத்தை வாங்கி திண்ணையில பாய விரிச்சு 2 பேர் 3 சீட்டு ஆடுவோம். மூதேவி, பணத்தை வாங்கு, நேர சந்தைக்கு போ, 4 மாட்டை புடி, வீட்டுல கட்டு, தீனிய போடு, பாலை கற, கடையில போய் ஊத்து, காசை சேரு, பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, அப்புறம் ஆபீசராவே ஆக்கு. நல்லா இருக்கு சாமி. ஆனா கடன் இல்லாம 4 காசு சேர்க்கிற வழி இல்லையா? இருக்கு. திருடு. ஐயோ, எனக்கு பயம், ஜெயில போடுவாங்க. அப்ப பிச்சை. நல்ல சகுனம். பாடம் நல்லாவே நடக்கும். ஆச்சரியமா இருக்க. இந்த வீட்டுல கூட பிச்சை போடுவீங்களா? வீட்டுல அண்ணன் இல்லையோ? என்னங்க, உங்களுக்கு படிக்கிற பழக்கம் உண்டா? பேசுற பழக்கம்? இந்தாங்க, அந்த மணிப்பை எங்க? பின்னாடி நாயோட விளையாடுறான். அப்பா, பேசிட்டீங்களே. கொண்டு வந்த அரிசியை போட்டுட்டு போங்க, இல்லன்னா அந்த பிச்சைக்காரன் என்ன திட்ட போறான். என்ன மணி, நான் என்ன சொல்லுது? பாடத்தை இன்னைக்கு வச்சுக்கலாமா இல்ல நாளைக்கே வச்சுக்கலாமா? வேணாம் சார், அம்மா திட்டுவாங்க. நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் நாயை கட்டி போட்டு வர்றேன். ஆமாமா, நாய் ஓடி போயிடும். படிப்பு எங்க போகுது? அவசரம் ஒண்ணு இல்ல, மெதுவாவே வா. வாடா போலாம். அழகா இருக்கு நீங்க செஞ்சிருக்கிற ஏற்பாடு. ஒண்ணு கேட்பேன், கோவிச்சுக்க மாட்டீங்களே? 1/2 கப் தண்ணி வேணும். சீக்கிரம் பாடத்தை நடத்தும் சார், நான் விளையாட போகணும். நாய் காத்துக்கிட்டு இருக்கேன் சார்.
ஐயா, சரித்திர புக்கை எடு. அதெல்லாம் ஒண்ணே வேணாம். எங்க அப்பா மாதிரி வட்டி கணக்கு பார்க்க தெரிஞ்சா போதும். அதை மட்டும் சொல்லி கொடுங்க. சரித்திரம் தெரியாம வட்டி கணக்கு பாக்குறது நல்லதில்ல மணி. நீங்க என்ன சொல்றீங்க? இருங்க, கீழே வச்சீங்க, நேத்து மாதிரி பிடிக்காம போயிடுவேன். டேய் மணி, விளையாடாமே பாடத்தை கவனி. டேய் மணி, வட்டின்னா என்ன தெரியுமா? அசல் குட்டி போட்டா வட்டி. ஆஹா, என்ன ஞானம்! வட்டி குட்டி போட்டா? அது எனக்கு தெரியாது. எங்க அப்பாவெல்லாம் கேட்கணும். நாய் குலைக்கிற சத்தம் கேக்குது. நான் போயிட்டு வர்றேன். போறது போற உங்க அத்தை கிட்ட சொல்லி அரை கப் தண்ணி கொடுக்க சொல்லு. அத்தை, வாத்தியாருக்கு இன்னும் அரை கப்பு தண்ணி வேணுமா? கொண்டு வந்து குடு. நம்ம ஊர் மாடு மாதிரி தெரியலையே, யாருதுடா இதெல்லாம்? இதுவா? எல்லாம் என் மாடுதான். உனக்கு ஏதுடா இவ்வளவு மாடு? என்ன அப்படி கேக்குற? நம்ம போலீஸ் பண்றோங்கல்ல, அவர் தான் பேங்க்ல பணம் வாங்கி கொடுத்தாரு. சந்தையில போய் வாங்கினேன். கும்பிடுற வாத்தியாரையா. வா நல்லமுத்து, என்ன விஷயம்? பையன் விஷயம் தானே, நல்லா படிக்கிறானே, அவனை ஒழுங்கா படிக்க வை. நான் வந்த வேலை அது இல்ல வாத்தியாரையா. இப்போ நம்ம மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம், எங்க மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் ஆடு மாடு வாங்க பேங்க்ல பணம் கொடுக்கறாங்களாமே, அது நிஜம்தானா? ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஏழைகளுக்கு சர்க்கார்ல கடன் உதவி பண்றது நிஜம்தான். ஆனா அது பத்தி முழு விவரம் எனக்கு தெரியாது. வரேன் வாத்தியாரையா. அப்போ ஏழைகளுக்கு சர்க்கார்ல உதவி பண்றது நிஜம்தானா? என்னையா நல்ல முத்து, இந்த வயசுல வலிக்கு விழுந்திருக்கிற? ஏதோ நினைப்புல வந்துகிட்டு இருந்தேன் சாமி. பகல் கனவு காண்றவெல்லாம் இப்படிதான் பள்ளத்துல வேணும். இவன மாதிரி படபடன்னு காரியத்துல இறங்கி இருந்தா மடமடன்னு மேல வந்திருக்கலாம். மேல வா. பாத்தியா, கருப்பனை பேங்க் கூட்டிக்கிட்டு போறேன், கடன் சாங்ஷன் ஆயிடுச்சு. நாளையில இருந்து நெஞ்ச நிமித்திக்கிட்டு திரிய போறான் பாரு. இல்ல கருப்பா, பாரு, இப்ப ஒண்ணும் கெட்டு போயிடல. நீ மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா உனக்கு சேர்த்து ஏற்பாடு பண்ணிடுறேன். ஒரே செலவுல ஆயிடும். என்னையா யோசிக்கிற? ஒரு 100 எடு. 100 ரூபாய் என்கிட்ட அது சாமி. ஆரம்பத்திலே அழுவிய. சரி, இருக்கிறத எடு. எடுயா, உன் வேலையை முடிக்கிறேன். சீக்கிரம். நல்ல முத்தாச்சே. எடு எடு. ம்? 20. சரி, இதை வச்சு ஒரு புள்ளியார் சுழியாவது போட்டு வைக்கிறேன். அப்ப வர்றேன். நோட்டு என்ன ஈரமா இருக்குத? சரி, ஈரமா இருந்தா என்ன, கிழிஞ்சிருந்தா என்ன, நோட்டு நோட்டு தானே. நான் மக்கி என்ன தானே பேசி வந்தா தடிக்க வேண்டிட்டான். மேல வா. மனுஷன் எங்க போச்சு? யோ, இவ்வளவு நேரம் எங்க போற? இந்த பைய இப்படி ரோட்டு கடைக்கு போய் 5 ரூபாய்க்கு அரிசி, 3 ரூபாய் சோளம், கொஞ்சம் புளி, மிளகாவத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. மறந்துட்டேனே, இந்த பையன் 2 நாளா கருவாடு கட்டிட்டு இருக்கான். அதைய வாங்கிட்டு இந்தா சீமெண்ணெய் சீசா இதைய வாங்கிட்டு வா. போ. போயா. உங்க மாமனாரா கடை வச்சிருக்காரு? இதுக்கெல்லாம் காசு புழுக்க வச்ச காசு இருக்குல்ல, அதான் இருக்கு. அத முழக்க போட்டுட்டேன். என்னையா சொல்ற? ஊர்ல நிறைய பேர் பேங்க்ல கடன் வாங்கி ஆடு மாடு வாங்குறாங்க. அதுக்காக நம்மளும் மாடு வாங்கலாம்னு பொண்ணுறாங்க கேட்டேன். செலவுக்கு 20 ரூபாய் பணம் கேட்டேன், கொடுத்துட்டேன். ஆமா, கடன் கொடுக்கறது நெசந்தானா?
வாத்தியார் கூட கேட்டனே. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு ரங்க மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல. உனக்கு என் மூஞ்சிதான் பிடிக்கும். கொஞ்சத்துக்கு நல்ல நேரம் பாத்தியா? இந்த புள்ள வந்து சோறு போடுன்னா நான் என்ன பண்ணுவேன்? சரி, இதை எடுத்து உள்ள வை. பைய கொடு, இந்த வாரேன். அப்பாடா, ஒரு வழியா உன் வேலையை முடிச்சாச்சு. ஐயே, செரங்களை ஈ மொய்க்கிற மாதிரி சில்லறைக்கு மொய்க்கிறானுவப்பா. தாகத்துக்கு ஏதாவது சாப்பிடுறீங்களா? பின்ன இந்த பயலோட கத்தி கத்தி தொண்டையில இருக்கிற நீர் பாசனமே வத்தி போச்சு. கூல் ட்ரிங்க் இருக்குதா? இருக்குங்க சார். எனக்கு மட்டும் தானே? எனக்கு மரியாதை 2 இருக்கட்டும். ஏன்பா தம்பி, கடையில வேற என்ன இருக்குது? அது என்ன மிக்சரா? 2 பொட்டலம் எடுத்து வை. இது என்னது? கடலையா? அதுவே 2 போறேன். அது என்னப்பா மூளையில கருப்பா தொங்குது? ஓஹோ, பூண்டு ஊறுகாயா? அதுவே 2 பாக்கெட் வை. பிஸ்கட் இருக்குதா? அதையும் எடுத்து வைய. அப்படியே 2 சிகரெட் பாக்கெட்டையும் வச்சிருப்பா. மொத்தமா பார்சல் பண்ணிடு. போகும்போது எடுத்துட்டு போறேன். காசு இவரு கொடுத்துருவாரு. மூதேவி, மூண்டா உள்ள விடாதா, வெளியே ஊதி விட்ட. இப்படா மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 7 ரூபா. அவ்வளவுதானா? கருப்பா, என்ன பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கேன், சீக்கிரமா வந்து சேரு. பணத்தை கொடுத்துட்டேங்க. இந்தா உன் பணத்தையும் வாங்கிக்க. 2000 இருக்குது. 2000? என்ன சாமி, ஆத்துல ஊத்து தோண்ட கூட பார்த்தாதே. ஆத்துல நீ ஏன்டா தோன்ற? அங்கதான் பேப்பர்ல தோண்டியாச்சே. அதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இந்த பாரு, இந்த 2000 வாங்கிட்டு வள்ளியப்பனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு மிச்ச மீதி இருந்தா செலவுக்கு வச்சுக்க. புடி, இந்தா. இல்ல நம்ம ஊர் பஸ் தான் வந்துகிட்டு இருக்கு போலக்கு. வா வா வா. என்னடா அது கை கடையில குத்திக்கிட்டு நிக்குது? எடு. பாட்டலுங்க. அட பாவி, கடையில இருந்து பாட்டிலியா தூக்கிட்டு வந்துட்டேன். முகிலுக்குள்ளே ஒரு நிலா, முகிலுக்குள்ளே ஒரு நிலா, இந்த இரவினிலே இங்கு 2 நிலா, அது அனைவருக்கும் பொது நிலா, இது எனக்கு மட்டும் வரும் நிலா. முகிலுக்குள்ளே நிலா, முகிலுக்குள்ளே ஒரு நிலா, இந்த இரவினிலே இங்கு 2 நிலா, அது அனைவருக்கும் பொது நிலா, இது எனக்கு மட்டும் வரும் நிலா. ஓடும் ஒளியும் ஒரு நிலா, ஊடல் புரியும் ஒரு நிலா, ஓடும் ஒளியும் ஒரு நிலா, ஊடல் புரியும் ஒரு நிலா, பாடல் புனைய உதவி செய்யும் 2 நிலா, அது பார்த்து மகிழும் வெறும் நிலா, இது பாலும் பழமும் தரும் நிலா. நிலா, முகிலுக்குள்ளே ஒரு நிலா, முகிலுக்குள்ளே ஒரு நிலா, இந்த இரவினிலே இங்கு 2 நிலா, அது அனைவருக்கும் பொது நிலா, இது எனக்கு மட்டும் வரும் நிலா.
மனதை மயக்கும் நிலா, அது மாசு படிந்த வானிலா, இது பேசும் இனிய தேன் நிலா. நிலா முகிலுக்குள்ளே ஒரு நிலா, முகிலுள்ளே ஒரு நிலா. இந்த இரவினிலே இங்கு இரண்டு நிலா, அது அனைவருக்கும் பொது நிலா, இது எனக்கு மட்டும் வரும் நிலா. விண்ணில் வாழும் ஒரு நிலா, வீட்டில் வாழும் ஒரு நிலா. விண்ணில் வாழும் ஒரு நிலா, வீட்டில் வாழும் ஒரு நிலா. தன்மையான ஒளி வழங்கும் இரு நிலா, அது தங்க நிலா வெண்ணிலா, இது மங்கை நிலா என் நிலா. நிலா முகிலுக்குள்ளே ஒரு நிலா, முகிலுக்குள்ளே ஒரு நிலா. இந்த இரவினிலே இங்கு இரண்டு நிலா, அது அனைவருக்கும் பொது நிலா, இது எனக்கு மட்டும் வரும் நிலா. லாலலா 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 லாலலா. அண்ணே அண்ணே, ஆடு மானாவாரியா கிடக்குது, நீ மேல உட்காந்துக்கிட்டு நல்லா ஊதுறிய, நாளை கிளவெட்டு போட தின்னும். எங்கிறது இருக்கட்டும், நீ என்ன ஊர்ல தான் இருக்கியா? ஆளைய காணோம். என்னென்ன பண்றது, என் முதலாளி எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் வேலை சொல்லிட்டே இருப்பா. அது இல்லாம நீ என்ன முதலாளி கிட்ட கடனை வாங்கியிருக்க, உங்ககிட்ட வட்டி வாங்க வர்றதுக்கு. அவங்கிட்ட வட்டிக்கு வாங்கினவன் எவன்டா உருப்பட்டான். அது போட்டோம், என்ன மூட்டை? உழவா என்ன, அந்த கருக்கு பெட்டி சன்னியாசி இல்ல இன்னும் இருக்கானா? இருக்கானே, அவன் என் முதலாளிக்கு 2 மாசம் வட்டி பாக்கி வாங்க போனேன், பணம் இல்லன்னா. அவன்டா உள்ள கூட்டுக்காரன். எனக்கும் பாவமா தான் இருந்துச்சு. என்னன்னு பண்ண சொல்றேன், கொள்ளையில மிளகா போட்டிருந்தான், புடுங்கி குடுறான்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லன்னா என் முதலாளி என்ன எல்லாம் திட்டுவான். அவன் வட்டி வாங்கி வாங்கி புளிச்சு சாக போறான். இந்த ஊர் கழுதையெல்லாம் அவனுக்கு வட்டி கொடுத்து கொடுத்து நடப்பணமா அலைய போறாங்க. அதான் நீ என்னென்னமோ சொல்ற, நான் போறேன் போ. அடச்சே, ஒரு மனுஷன் வெளியே தெருவ போகும்போது குறுக்க வர்றியடா கோமாளி, சகுனமே சரியில்லை. மணி தண்ணி கொண்டா. எங்க போற? ஏண்டா எதிர்த்தாப்புல வந்ததும் இல்லாம எங்க போறேன்னு வேற கேக்குறியா? போற காரியம் உருப்பிட்டமாயிருத்தான். உருப்படாத காரத்துக்கு போற? அடி செருப்பால உன் வாயில கொலக்கட்டைய வைக்க வச்சா திம்ப. அபசகுனம். நான் ஒன்னும் அபசகுனம் இல்ல, நான் இருக்கிற இடத்துல நிறைய பணம் காசு இருக்குன்னு கிளி ஜோசியர் சொன்னாரு. கிளி போய் சொல்லுமா? போய் சொல்லாது. ஒரு கடப்பாறைய கொண்டாந்து நீ நிக்கிற இடத்த தோண்டு, புதையல் கிடைக்கும். தண்ணி கேட்டானே, ஐயோ சனியன நீ ஏன் தண்ணி கொண்டாந்த? நான் வெளியே போக முடியாது, இப்ப உருப்படாதன்னு ஊர்ல பேசுகிறாங்க. எவன்டா சொன்னா? எல்லாருமே சொல்றாங்க. ஏன் வர்ற வழியில நல்ல முத்தண்ணா கூட தான் சொன்னா. என்ன சொன்னா? நீ வட்டி வாங்கி வாங்கியே புளுத்து சாக. அப்படியா சொன்னா? ஆமா. சரி, போலீஸ் பொன்றங்கம் இல்ல? இல்லையே. அடச்சி, வீட்டுல இருப்பான்டா, வர சொல். நீங்க காணுங்க. என்னப்பா பொண்ணு கிடைக்கலையா? ஒரு நாள் கூலி உனக்கு பத்தாதுன்னுதா 2 நாள் கூலிய உனக்காக சேர்த்து வச்சிருக்கேன். இந்தாப்பா 5 ரூபா, போற இடத்துக்கு போயிட்டு வா. என்னப்பா? ஓ, எப்பவுமே குடிச்சா திட்டுறவ இன்னைக்கு குடிக்கிறதுக்கு காசு தராளேன்னு பாக்குறியா? நீ எனக்காக என்னென்னமோ செஞ்சிருக்க, உனக்காக நான் இது கூடவா செய்யக்கூடாது?
சரி சரி வாங்கிக்க. சீக்கிரம் போயிட்டு வா. அப்பா அப்பா, நீ போற இடத்துல அரளி செடி இருக்குல்ல? ஆமா. வரும்போது 4 காய் பறிச்சுட்டு வாப்பா. சரி சரி. எதுக்கு? அரைச்சி திங்கணும்னு ஆசையா இருக்கு. துக்கு. ஆமாப்பா, கண்ட பையன் கிட்ட எல்லாம் கடன் வாங்கி குடிச்சிட்டேன். ஆளுக்கு ஒரு கேள்வியா கேக்குறாங்க. போட்டு விட்டு மைனர் ஒரு நாள் வந்தா போதுங்கிறான். சாராய கடைக்காரன் சாவர வரைக்கும் வப்பாட்டியா வச்சுக்கிறேங்கிறான். நீ உயிரோட இருக்கும் போது எனக்கு இந்த நிலைமை என்ன? இதெல்லாம் உனக்கு புரியாது. நீ போய் நல்லா குடிச்சிட்டு மறக்காம அந்த அரளிக்காயை கொண்டா. நான் உனக்கு முன்னாடி மானத்தோட போய் சேர்ந்துடுறேன். அம்மா அம்மா, ஐயோ அம்மா அம்மா, ஐயோ அம்மா அம்மா அம்மா, இனிமே சத்தியமா சத்தியமா இனிமே நான் குடிக்க மாட்டேம்மா. சத்தியமா குடிக்க மாட்டேம்மா. உண்மையில சத்தியமா நான் குடிக்க மாட்டேம்மா. குடிக்க மாட்டேம்மா. ஏண்டா தலை தெரிக்க ஓடியார? என்ன சாமி, 10 நாள்ல மாடு வரும்னு சொன்னீங்க, எங்க? இதோ இங்க. ஓ சாமி, மாடு பையில இருக்குமா? 10 ரூபாய்க்கு மட்டும் மாடு வருமா? என்னடா விவரம் தெரியாத ஆளா இருக்கிற? கோயிலுக்கு போனா நாம வெறுங்கையோடியா போறோம்? சூட தட்டுல காசு போடுறோம். எங்க இல்ல? ஆமாண்டா, படிக்கு படி தேங்காய் உடைக்கணுமே. 100 கொடுத்தாத்தான் மாடு வரும். 100 ரூபாய்க்கு நான் எங்க போவேன் சாமி? மாட்டுக்கு மாத்திரம் நான் எங்க போவேன்? சைக்கிளை தள்ளி தள்ளியே டயர் தேஞ்சு போச்சு. ஏ கருப்பா, வர அப்படி வர. ஐயா கும்பிடுங்க. கையில 4 காசு ஏறின உடனே திரும்பி கூட பார்க்காம போறிய? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, விவசாயம் எல்லாம் எப்படி நடக்குது? என்ன பண்றதுங்க, மழையை நம்பி விவசாயம் பண்றதை விட்டுட்டு 4 மாட்டை நம்பி பால் வியாபாரம் பண்ணலாம்னு ஆரம்பிச்சேங்க. அதுக்கு ஏன்டா அழுகுற? 3 மாடு செத்து போச்சுங்க. சரி, மிச்சம் 1வது இருக்குது இல்ல? அதுவும் வத்தி போச்சுங்க. தெரிஞ்சது போ. மேற்கொண்டு என்ன பண்றதா உத்தேசம்? என்ன பண்றதுங்க, என் பொண்ணு வேற வயசுக்கு வந்துட்டா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அதுக்கு நீங்க தான் கல்யாணத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, நான் கைவிடப்படாது. இப்படி செஞ்சா எப்படி? எப்படிங்க? பம்பு செட்டுக்கு ஒரு மனு எழுதி தட்டி விட்டுருவோமே. அட நீங்க ஒண்ணு கிணறே தோண்டலையே, பம்பு செட்டு எதுக்கு? இல்ல, பேப்பர்ல தோண்டணும் இல்ல, அதுலயே பம்பு செட்டை வச்சிடுறது. நமக்கு தேவை பணம் தானடா. ஆமாங்க. எதுக்கும் வீட்டு பக்கம் வந்து மனுவுல கையெழுத்த போட்டு போ. ஏண்டா அழுவுற? ஓ சரி சரி சரி, விரலோட வந்து கை நாட்டு வச்சுட்டு போ. சரிங்க. போ. ஏங்க, அந்த இனிப்பு மசி இருக்குங்களா? சும்மா எறும்பு பயம். உன் தலையெல்லாம் ஈரா இருக்குது. அம்மா அம்மா, கருப்பாட்டை காணோம். எங்கடா போயிட போகுது? இல்ல இங்கதான் இருக்கும், போய் பாரு. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயும் இல்ல. இல்லையா? என்னடா இது? வாடா கொல்லை பக்கம் போய் பார்த்துட்டு வரலாம். யோ, நீ அந்த கம்மாக்கார பக்கம் போய் பார்த்துட்டு வாயா. என்னையா பேசாமே உட்கார்ந்துட்டு இருக்க? ஆட்ட வித்துட்டேன். ஆட்ட வித்துப்பிட்டியா? இன்னும் என்ன செய்யறது? 100 ரூபாய் கொடுத்தா தான்
மாடு வீடு வந்து சேரும்னு ஒண்ணுறாங்க சொன்னா அதான் வித்துட்டேன். ருக்கு என்ன வா எதுக்குயா? இங்க வாயே. வேலை செய்யறது கண்ணு தெரியல. ருக்கு இங்க வந்து பாரு. என்னையா உயிர் போற மாதிரி கத்துற? ஆமா இத்தின்னா உயிர் தான் போவோம். என்னாச்சு? நீயே பாரு. ஈ தானே ஆனையா விழுந்திருக்கு, எடுத்து போட்டு திங்கிறது தானே. நீயே எடுத்துற திங்குற. யோ எங்கயா பாக்குற? அரஞ்சு என்ன பாரு. நீதான் என்னை அறைய மாட்டியே. என்ன ருக்கு ருக்கு பரவாயில்லையா? நீ ரொம்ப தெரிஞ்ச. இனிமே இந்த பக்கம் உன்னை பார்த்தேன், என் பொண்ணுகிட்ட பேசத்த கேட்டேன், செருப்பறையும் போடா உடப்ப கட்டிக்கு பட்டு குஞ்சம் கட்ட மாதிரி வளர்க்க. இல்லப்பா நான் வந்து அம்மா இவனம்மா இவனாம்மா நாய் கூட கிடைக்கிறப்ப திங்கும், இவன் கிடைச்சாலும் அவனை கேட்டுக்கிட்டு தான் திங்கணும். இல்லப்பா அன்னாடம் காட்சியா இருந்தாலும் பரவாயில்லம்மா, இவன் சாகுற வரைக்கும் அடிமையாவே இருந்து சாக போறவம்மா. அதாம்மா இந்த பாருமா, இது முருங்கை மரம், துணுக்கும் உதவாது துணைக்கும் வராது. அம்மா இந்த பாருமா, அன்னைக்கு நான் குடிக்கிறத பத்தி நீ கேவலமா பேசுதில்ல, அன்னைக்கு நான் சத்தியமா குடிக்கிறது இல்லம்மா, சத்தியமா குடிக்கிறது இல்ல. இப்போ நீ நல்லா இருக்கணும்மா, நல்லா இருக்கணும். இந்த பையன் அவன் வேணாம்மா, அவன் அடிமை பையன்மா, வேணாம்மா. சொல்லிட்டேன், இஷ்டம். ஓ நாயம் என்ன சரி. ஓ ஏண்டா மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு? கேக்குறேன், தூங்குறேன். இல்ல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நாய் அடிமை அப்படின்னு திட்டுறாங்க. ஆமா பெரிய இவரை திட்டப்படாது. திட்ட திண்டுக்கல்லு வைய வைய வைர கல்லுன்னு போயேண்டா கழுத. இப்படியே திட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? கல்யாணமா? ஆமா கல்யாணமா? ஆமா கல்யாணமா? வேணாமா? கல்யாணமா? நீ மட்டும் 2 வாட்டி பண்ணிக்கிட்டியே. நான் முதலாளி, நீ அடிமை நாய். 2 வாட்டி ஏடா? 2000 வாட்டி கட்டிக்குவேன். நான் உங்ககிட்ட வேலை பாக்குறதுனால நான் வேலைக்காரன், நீ என்கிட்ட வேலை பார்த்தா நீ வேலை தானே? ஆமா. மூஞ்சியில குத்துனா பாரு பாருங்க. யாரு? அனுமார் சுவாமி. அனுமார் கோயில் பூசாரி அடகு வச்சுட்டு செத்து போயிட்டான். ஏன் கட்டி போட்டிருக்க? பலசாலி ஓடிடுவான்னு. இவங்க அப்ப ராமசாமி கிட்ட கடன் வாங்கியிருக்கானா? இல்ல. உங்க அப்ப என்கிட்ட வாங்கியிருக்கான்ல? இல்ல. என்ன? ஆமா வாங்கியிருக்கான். அவனை விட விசுவாசமா இருக்கணும்ல நீ? ஆமா. அவனுக்கு கல்யாணம் ஆச்சா?
அத மாதிரி உனக்கும் கல்யாணம் ஆகக்கூடாது. அப்படி ஏதாவது கல்யாணம் இல்லைன்னு நினைச்ச அவளுக்கு ஏற்பட்ட கைதான் உனக்கு. ஆமா, சொல்லிவிட்டேன். வேலையை பாரு. ஓட்டிட்டு போற ஆடெல்லாம் ஒழுங்கா வீடு வந்து சேருமா இல்ல அந்த பொண்ணுரங்க வயிற்றுக்குள்ள போயிருமா? முழிக்கிற மொழிய பாரு. முதல்ல ஆட்டு புளிக்கைய வித்து 20 ரூபா கொடுத்த, அப்புறம் ஆட்டையே வித்து 100 ரூபா கொடுத்த. குடுத்தியே அந்த ஆளை போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்க வேணாம்? இல்ல அந்த ஆளுதான் என்னடா கை நீட்டி காசை வாங்கணுமே என்ன விஷயம் வந்து சொல்ல வேணாம்? என்ன என் மண்டை உருளுது? அவளுக்கு வாய் கொஞ்சம் நேரம். வாய் மட்டும் இல்ல கையும் தான். கேள்விப்பட்டிருக்கேன் அம்மா. கட்டையை கீழே போட்டுரு. நல்ல முத்து, உனக்கு சுக்கிரதேசம் வந்தாச்சு. நாளை காலையில மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்துடலாம். அப்போ நாளைக்கு பேங்க்ல பணம் கொடுப்பாங்களா? காசை உன் கையில கொடுக்க மாட்டாங்கப்பா. அது மாடு யாருக்கிட்ட நாம வாங்குறோமோ அவனுக்கே கொடுத்துருவாங்க. அதுக்கு ரசீது வாங்கணும். ரசீதா? அதெல்லாம் ஒரு அளவு உனக்கு புரியாது. காலையில கயத்தோட என்ன வந்து பாரு. அப்ப நாளைக்கு மாடு கிடைக்குமா? இப்பவே வந்தாச்சுன்னு வச்சுக்க. என்னடி உழுக்க வித்து 20 ரூபாய் தொலைச்சேன், ஆட்டை வித்து 100 ரூபாய் தொலைச்சேன். இப்ப பாரு, நாளைக்கு சந்தைக்கு போக போறேன், மாடு வாங்க போறேன், வீட்டுல கட்ட போறேன், தீனி போட போறேன், பால் கறக்க போறேன், கிழக்கு கொடுக்க போறேன், காசு சம்பாதிக்க போறேன். என் மகனை நல்லா படிக்க வச்சு பெரிய போலீஸாருக்கு சீச்சி சீச்சி உன் மகனை பெரிய கலெக்டர் ஆக்க போறேன். முடிஞ்சு பாரு போயா. வாடா இந்த பக்கம் வா. ஆட்டை கட்ட நல்லா இடம் கூட இல்ல. மாமா மாடு வருது. இந்த மாட்டு பாலை கறந்து வித்து பையனை படிக்க வச்சு பெரிய ஆபீசர் ஆக்க போறியா? இது நம்ம மாடு இல்லடி. நீ ஏன் ஓட்டிட்டு வந்த? சொல்றது கேளு. இந்த மாட்டை நம்ம கொடுத்தவனுக்கு பேங்க்ல பணம் வரும். அந்த பணம் அவனுக்கு வந்ததும் அதை நம்ம கொடுத்து இதை ஓட்டிக்கிட்டு போயிடுவோம். அந்த பணத்தை வச்சு நம்ம நல்ல மாடா பார்த்து வாங்கிக்கலாம். என்னையா ஒரே குழப்படியா இருக்கு? இந்த பேங்க் சமாச்சாரம் எனக்கும் குழப்படியா தான் இருக்கு. பரவாயில்ல, இதெல்லாம் அந்த பொண்ணுரங்க சமாளிச்சுக்கோ. மேல பகவான் இருக்கா, நீ பயப்படாது. இதுக்கு தண்ணி காட்டு. யோ, பெரிய இவர் மாதிரி வாங்கிட்டு வந்தல, நீ ஏன் காட்டு. உனக்கு கத்து கொடுத்து தப்பா போச்சுற. பார்த்து பக்கத்துல இருக்கிற எண்ணெயும் பாட்டில் வழியா உள்ள எடுத்துட போற. இந்தா 1000 ரூபாய் வச்சுக்க. என்னங்க போன தடவை 2000 ரூபாய் கொடுத்தீங்க, இந்த தடவை 1000 ரூபாய் கொடுத்தீங்க. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சா கணக்கு கேட்பீங்களே. இல்ல போன தடவை இதுக்கு 50 பைசா கொடுத்த, இப்ப 1 ரூபாய் கொடுக்கல. விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது இல்ல, அதே மாதிரி அங்க கொடுக்கறவனுக்கு நான் கொடுக்கணும் இல்ல. இந்த மாதிரி பாக்காத. பாவே அப்படிதாங்க. தம்பி பார்சல் ரெடியா? ரெடிங்க சார். 10,000க்கு வேற தான். என்னடா மோனமா நக்கற? பாத்துப்பா, ஆளு ஒரு மாதிரி, பாட்டில் பத்திரம். வா வா. ஒன்றங்கம் சுத்தி வளைச்சு பேச நான் தயாரா இல்ல. அந்த நல்ல முத்துப்பைய நாக்க அடக்கி வைன்னு உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தேன்? இது வரைக்கும் நீ என்ன செஞ்ச? செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கேன். கிழிச்ச. அவனை பார்த்து கூட கும்பிடு போடுறியா? கேள்விப்பட்டேன். ஆமாங்க, கும்பிடுறேன். காந்திய கூட கும்பிட்டுட்டு தாங்க சுட்டான். நல்ல முத்து ஒரு மாதிரியான ஆள். மானுக்கு விரிக்கிற வலைய யானைக்கு விரிக்கப்படாதுங்க. அது பேசாம படுத்துக்கும். அதுக்குன்னு தனியா குழி தோண்டணுங்க. தோண்டிக்கிட்டு தான் இருக்கேன். இந்தாடு, அந்த மாட்டு கொஞ்சம் வெக்க போடுறதானே? ஆமா, கட்டி நிறைய பாலை கறந்துருச்சு, அதுக்கு வெக்கால போடுறேன். நீ கொண்டாத மாட்டுக்கு அது ஒண்ணுதான் குறைச்ச. என் மேல இருக்கிற கோபத்தை அது மேல ஏண்டி காட்டுற? பாவம், வாய் இல்லாத ஜீவன். ஆமா, அதுக்கு வாய் இல்ல, உனக்கு புத்தி இல்ல. அதான் இந்த மாட்டை கொடுத்து வேற மாடு கொண்டாடுறேன்னு சொன்னேன் இல்ல. இப்ப இதுக்கு தீனி போடாம இருந்தா அது செத்து போயிடும். அப்புறம் அதுக்கு வேற பணம் காட்டணும். நான் தெரியாம தான் கேக்குறேன்.
அந்த பொண்ணுரங்க என்னதான் சொல்றான்? அவன் என்னமோ சொன்னான். பேங்க்ல பணம் வாங்கி அதை அவனுக்கு கொடுத்து ஒரு மாட்டை கொண்டாந்து என்னென்னமோ வளர்றான். பணம் எப்ப கொடுப்பாங்களா? அது அவனை தான் கேட்கணும். பின்ன இங்க ஏன் உட்கார்ந்து இருக்கிற? போய் கேட்க வேண்டியதானே. அப்போ இந்தா அங்கேயும் போய் ஈன்னு பல்ல காட்டி நிக்காத. பாயை திறந்து பேசு. அது எனக்கு தெரியும். நல்லா தெரியும். உன் பொண்டாட்டி சத்தம் போறதும் நியாயம், நீ வருத்தப்படுறதும் நியாயம். ஆனா நான் என்னப்பா பண்ண முடியும்? பண்ணதெல்லாம் நீதானே சாமி. இப்ப இந்த மாட்டை மாத்து கொடுத்துரு. மாத்தி கொடுக்கணும் தான்ப்பா எனக்கும் ஆசை. அதுக்காகத்தான் அந்த சின்னசாமிக்கு பணத்துக்கு நானே ஏற்பாடு பண்ணேன். ஆனா அவனுக்கு ஏற்கனவே கடன் இருந்ததுனால அந்த பணத்தை அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. நினைச்சதை முடிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் நானும் உன் வீட்டு பக்கமே வருது. இத பார் நல்ல முத்து, 10 வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது, 10 வருஷம் கெட்டவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமா உனக்கு நல்ல காலம் வரும். தைரியமா புறப்படுப்பா. அப்போ மாட்டை மாத்த முடியாது. தேவகி, அழுவாது தேவகி, அழுவாது. பையனை நல்லா படிக்க வைக்கணுங்கிற ஆசையில தான் இப்படி எல்லாம் பண்ண. கடைசியில பசிக்கு சோறு கூட போட முடியாத நிலைமை வரும்னு நான் நினைக்கல. இதெல்லாம் நான் செஞ்ச தப்புதான். தேவகி, என்ன மன்னிச்சுடு தேவகி. மலை மாதிரி நீ இருக்கும்போது எனக்கு என்னையா கவலை? வயிற்று வலி தாங்க முடியலையா? பொறுத்துக்க தேவகி, கொஞ்சம் பொறுத்துக்க. நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். அவர் வந்து அவருக்கு வேற பணம் கொடுக்கணும். அங்க விளக்கன்னு வச்சிருக்கேன், அதை எடு. கொஞ்சம் தடை விட்டா சரியா போடும். நான் தடை விடுறேன், நீ படுத்துக்க. ஆமா. ஐயோ. இங்கயா தேவகி? எதுக்கு இப்படி வலிக்குது? இந்த வயிற்று வலி இப்ப அடிக்கடி வந்துருதியா? என்கிட்ட ஏன் சொல்ல? என்னால தாங்க முடியலையா? கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு. தாங்க முடியல. வாழ்த்துக்கள் பூரணி. தொடாத, அப்படியே இருக்கட்டும். யாருக்கும் தெரியாம மறைஞ்ச நின்னு நீயா வச்சு அழகு பார்க்கிற இதே குங்குமத்தை 4 பேர் முன்னால ஊரை கூட்டி நான் வச்சு ஊற. உனக்கு சம்மதமா? பயப்படுறியா? தேவையில்லாத பயம். வெக்கப்படுறியா? வெக்கப்பட வேண்டியது நீ இல்ல, உங்க அண்ணன் பூரணி. தைரியமா ஒரு முடிவுக்கு வா. நான் எப்பவும் உன் கூட தான் வரேன். யாருக்கும் தெரியாம மறைஞ்ச நின்னு நீயா வச்சு அழகு பார்க்கிற இதே குங்குமத்தை 4 பேர் முன்னால ஊரை கூட்டி நான் வச்சு ஊற. உனக்கு சம்மதமா? யாருக்கும் தெரியாம மறைஞ்ச நின்னு நீயா வச்சு அழகு பார்க்கிற இதே குங்குமத்தை 4 பேர் முன்னால ஊரை கூட்டி நான் வச்சு ஊற. உனக்கு சம்மதமா? நல்ல முத்து, உனக்கு ஓலை வந்துரு. ஓலையா? எங்க இருந்து? உன் மாமியார் வீட்டுல இருந்து. என் மாமியார் செத்து 5 வருஷம் ஆகுது.
மாடு வாங்கி எத்தனை மாசம் ஆச்சு? கடனை கட்டினியா? என்ன சாமி, மாட்டை மாத்தி கொடுக்கல, இருக்கிற ஆட்டை எல்லாம் வித்து இதுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்க, அது கறக்க மாட்டேங்குது. நல்லா மாடு வாங்கி கொடுத்தீங்க, எப்படி கட்டுறது? இத பாருப்பா, மாடு பால் கறக்குதோ இல்லையோ, ஆனா பேங்க் நிச்சயமா பணத்தை கறந்துரும். உடனடியா கட்ட சொல்லி நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. எவ்வளவு கட்டணும்? 1500 ரூபாய். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? நீ எங்க போவேன்னு எனக்கு தெரியாது. இத கட்டலைன்னா நிச்சயமா ஜெயிலுக்கு தான் போகணும். அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவேனா? ஒண்ணு செய், கடன் வாங்கித்தானே மாடு வாங்கினேன், இப்ப மாட்டை வச்சு கடனை திருப்பிட. என்ன பிரமிச்சு போய் உட்கார்ந்துட்ட? எப்படி விக்கிறதுன்னா? சரி, அதுக்கு நானே ஏற்பாடு பண்றேன். நல்ல முத்து, இது வரைக்கும் என் கையால வாங்கின யாருமே கெட்டு போனதில்லை. பொறுத்துக்க, நல்ல விலைக்கு நானே ஏற்பாடு பண்றேன். ஐயா வேண்டாங்க, அவரை விட்டுருங்க, அவரை விட்டுருங்க ஐயா, அவரை விட்டுருங்க ஐயா, அவரை விட்டுருங்க, அவரை விட்டுருங்க, அவரை விட்டுருங்க ஐயா, வேண்டாம், அவரை விட்டுருங்க, அவரை விட்டுருங்க. தேவகி, தேவகி, என்னாச்சு உனக்கு? ஏன் அழுகுற? என்னை விட்டுட்டு போயிடாதயா, என்னை விட்டுட்டு போயிடாத. தேவகி, நான் இங்கதானே இருக்கேன், உன்னை விட்டுட்டு நான் எங்க போவேண்டி? முதல்ல அந்த கடனை கொடுத்துறியா, அப்பதான் நமக்கு நிம்மதி. அவங்க கேட்ட வேலைக்கு கொடுத்தா நம்ம கடை பூரா தீராது, தீராது. எனக்கு பயமா இருக்கியா? காலையில முதல் வேலையா எல்லாத்தையும் வர்ற வேலைக்கு வித்துரு. பத்துலன்னா யாரு கையில கால விழுந்தாவது சமாளிச்சுக்கலாம். குடுத்துடியா? சரி, நீ சொன்னபடியே செய்றேன், விடிஞ்ச பின்ன பேசிக்கலாம். நீ நிம்மதியா படுத்தும். விடியட்டும். ஒழுங்கா நேத்தே ஒத்துக்கிட்டு இருக்கலாம். மொத்தமா 1400 ரூபாய் இருக்குது, பத்திரமா உள்ள எடுத்து வை. யோ புத்தூரார, ஆடு மாடுகளை அணைச்சு கூட்டிட்டு போ. மீதி 100 ரூபாய தயார் பண்ணி வை, கடனை தீர்த்துடலாம். இது உன் பொண்டாட்டி தாலி தானே? சில வயலுக திருடிக்கிட்டு வர்றானுங்க, நீ வித்தியாசமா நினைக்காத. இந்தா 100 ரூபாய். வட்டி வாங்கி புழுத்து சாக போறேன் நான் சொன்னேன். யாரு சாகரான்னு பாப்போம்.
நிலையில் அடமான பொருளாகும் இவர்கள் வெறும் ஜடமாக நடமாடும் சிலைகள். அறியாமை இருளில் பரிதாப நிலையில் அடமான பொருளாகும் இவர்கள் வெறும் ஜடமாக நடமாடும் சிலைகள். அழுக்கெல்லாம் இவர்க்குள்ள எழில்கள். கடும் உழைப்பொன்றே இவர் காணும் கலைகள். அறியாமை இருளில் பரிதாப நிலையில் அடமான பொருளாகும் இவர்கள் வெறும் ஜடமாக நடமாடும் சிலைகள். அடித்தாலும் மிதித்தாலும் சுமக்கும் அது அடிமைக்கு சிறப்பென்று நினைக்கும். அழுக்காமல் மாடாக உழைக்கும் ஏதும் புசிக்காமல் பசியோடு கிடக்கும். அறியாமை இருளில் பரிதாப நிலையில் அடமான பொருளாகும் இவர்கள் வெறும் ஜடமாக நடமாடும் சிலைகள். கவ்விச்சுவைக்கும் ஈனங்கள் மாறாத வரையில் மனித இயல்புக்கு பொருளேது உலகில். ஈனங்கள் மாறாத வரையில் மனித இயல்புக்கு பொருளேது உலகில். அறியாமை இருளில் பரிதாப நிலையில் அடமான பொருளாகும் இவர்கள் வெறும் ஜடமாக நடமாடும் சிலைகள். வெறும் ஜடமாக நடமாடும் சிலைகள். வெறும் ஜடமாக நடமாடும் சிலைகள். என்னடா தட்டி தட்டி பிடிக்கிற? அறிவு கட்டவன். என்ன ஆச்சு? ஏன் அழுகுற? யோ நிறுத்தியா? ஏயா உன்னை நாய்க்கு வைத்தியம் பார்க்க சொன்னா ராகமா பாடுற? பாடலைங்க, அழுகுறனுங்க. அழுகுறியா? நான் அப்பவே சொன்னேன்ல அந்த நாய்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், கடிக்கும்னு. கடிச்சிருச்சா? நாய் கடிக்கலீங்க. பின்ன ஏன் அழுகுற? நாய நீ கடிச்சியா? ரெண்டும் இல்லைங்க. வேற என்னதாயா நடந்தது? நாய் செத்து போச்சுங்க. வைத்தியம் பார்த்தது பாத்தீங்களா? என்னடா? நாய்ப்பா. அப்படிப்பா வேணும் எனக்கு. நாய் தான் வேணும். அதான் செத்து போச்சேடா. செத்ததுக்கு அப்புறம் எங்கப்பா போவோம்? யமலோகம். உனக்கு தான் தெரியுது, நீ தான் போய் கூட்டிட்டு வாயா. அட பாவி, திங்க கூடாத தின்னுட்டு போயிடுச்சுறாது. நீ அதே மாதிரி தின்ட்டு போய் கூட்டிட்டு வாயா. ஏங்க குழந்தைதான் ஆசைப்படுறானே, அவன் சொல்றத கே. விவரமா கேட்டண்டி, அவன் என்ன யமலோகம் போய் சொல்றான். சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, போயிட்டு தான் வாங்கல. நானா? நீயும் தான் வாய பொடி நடையா போயிட்டு வருவோம். இந்தாங்க அப்பனமாச்சு பிள்ளையமாச்சு, புடிங்க இத.
ஊட்டி விடுங்க. சாப்பிடுறா. வேணாம், நாய் தான் வேணும். ஐயோ, நான் என்ன செய்வேன்? டேய், அதுக்கு பதிலா உன் கூட நாய் மாதிரி விளையாடட்டுமா? நிஜம்மா? அப்ப நாய் மாதிரி கீழே இறங்கி உட்கார். ஐயோ வெங்கடாஜலபதி, என்ன நாயாக்குறானே. போதுமா? நாய் மாதிரி கொலை. நாய் மாதிரி நான் கொலைக்கணுமா? ஆமா. வெங்கடாஜலபதி, என் தலை எழுத்து. அப்படி இல்ல. அப்படியே இல்ல. பின்ன எப்படி? நீ கொலைக்கு தொலை. அப்படிதான். நம்ம நாய் தான் செத்து போச்சே. இந்த நாய் எங்கிருந்து வந்தது? ஐயோ, நீயா? நான் நாயன்னு நினைச்சேன். நீ சொன்ன மாதிரி நடந்தல்ல. சாப்பிட்டு வாடா கண்ணா. என்ன சொன்ன? நாய் மாதிரியே கொலைச்சியே. இன்னொரு வாட்டி கொலை. நானா? இன்னொரு வாட்டி கொலைக்கணுமா? நல்லதா படல. கஞ்சி காய்ச்சிட்டல்ல, ஏன் வெறும் வயிற்றுல தண்ணியை குடிச்சிட்டு போற? அதெல்லாம் ஒண்ணு இல்லடு. பையனை கொடுத்துட்டு நீயும் குடி. வர வர நீ வயிற்றுக்கு சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற. தினம் தின்னுட்டு தானே இருக்கேன். பொய் சொல்ற. என் புருஷ வயிற்ற பத்தி எனக்கு தெரியாதா? இன்னைக்கு தானே சோறு போடுற. உன் தாலிய மீட்டு கொடுக்கற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது, பசியும் எடுக்காது. நீ கட்டின தாலி தானையா? உனக்கு மேலையாவது பெருசு. தாலி மேல உன் உயிரையே வச்சிருக்கு, அது எனக்கு தெரியும். அதுக்காக இப்படி உழைச்சு ஓடா போகணுமா? ராத்திரி என்ன உடம்பு வலினால தூக்கம் பிடிக்காம பொருள்றத பார்த்தா எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கியா? உன் தாலியை மீட்கணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி உழைக்கிறதா. நீயும் தான் 6 மாசமா உழைக்கிற. என்னத்தை கண்டோம்? நாளைக்கு உனக்கும் உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா எனக்கு ஒண்ணும் வராது. நீ உன் உடம்ப பாத்துக்க. என்ன ஆளையே காணும்? அதான் உங்ககிட்ட பேசினாலும் உன் வீட்டு பக்கம் வந்தாலும் கைய காலை உடைச்சிடுறான்னு சொன்னான்ல. அதுக்காக சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒன்னா பழகிட்டோம் இல்லையா? இப்ப திடீர்னு உன்னை பார்க்காம இருக்க முடியல. நீ இந்த வழியில வருவேன்னு தான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். எனக்கும் அப்படித்தாயா. இப்ப என்ன பண்ணலாம் இருக்கு? எனக்கும் ஒண்ணும் தெரியலையா. ஆனா எங்க அப்பா சொல்றது கூட சரிதாயா. நீ அங்கேயே மாடாட்ட உழைச்சுக்கிட்டு அடிமையா கிடந்தா நம்ம கல்யாணம் எப்படியா நடக்கும்? முதல்ல நீ அந்த வீட்டை விட்டு வந்துரு. அது எப்படி முடியும் இருக்கு? ஏயா, நீ ஆம்பளை தானே, உனக்கு ரோஷம் இல்ல? இத பாரு, நேரா அவன் கிட்ட போய் நான் இத்தனை நாளா உழைச்சிட்டு இருக்கேனே, எங்க அப்பா வாங்கின கடை இன்னும் தீரலையான்னு கேக்குறதானே? போயா.
அன்னைக்கு நீ கல்யாணம்னு கேட்கறப்பவே உன்னை வெட்டி குறைச்சிருப்ப. விளையாட்டு கேட்கறேன்னு விட்டுட்டேன். கணக்காட கேட்கிற கணக்கு. கடங்கார நாயே, உன் உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் எனக்கு சொந்தம்டா. ஏண்டா கணக்கா கேட்கிற? உன்னை உயிரோட கொளுத்துறேன் பாரு அயோக்கிய நாயே. பிரம்மா உன் தலையில எழுதாடா. நான் எழுதியிருக்கேன்டா உன் கையில. சாகிற வரைக்கும் நீ எனக்கு அடிமை. பட்டியா கிடந்து சாவு. அடித்தாலும் மிதித்தாலும் சுமக்கும், அது அடிமைக்கு சிறப்பென்று நினைக்கும். அழுக்காமல் மாடாக உழைக்கும், ஏதும் புசிக்காமல் பசியோடு கிடக்கும். அடிக்காதே 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 அடிக்காதே. கிட்டு, நான் தான் கிட்டு. பயப்படாத. எப்படி உன்னை அடிச்சு கட்டி போட்டாங்கன்னு பூரணி வந்து சொன்னா, என்னால தாங்க முடியல, ஓடி வந்துட்டேன். ஐயோ கிட்டு, பாவி மனுஷன், அவ உருப்பிடுவானா? ஐயோ கிட்டு, நீங்க இருக்காத, வா நம்ம போயிடலாம். வேணாம் இருக்கு, வேணாம். பூரணிதான் அவுத்து விட்டானே, அவளை அடிப்பான். என்னால தானே உனக்கு இந்த கதை. இனிமே அந்த ஆளை எதுவுமே கேட்காதையா. நமக்கும் நல்ல காலம் வராமலையா போயிடும். அது வரைக்கும் கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்குவோம். கிட்டு, சாப்பிடு சாப்பிடு கிட்டு. என் கையால சோறு போடுறது இதான் கடைசி தடவை. ஆமா, எவ்வளவோ கொடுமை இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே என்னால முடியாது. நான் இந்த வீட்டை விட்டே போறேன். போறியா? எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் உன்னை இந்த வீட்டுல யாரும் கவனிக்க மாட்டாங்களே என்கிறதுதான். எப்படியாவது நீயும் இந்த வீட்டை விட்டு போயிடு. என்னங்க, அவளை பத்தின விஷயம் ஏதாவது தெரிஞ்சதா? ஏண்டி பதற? அந்த கண்ணாடி வாத்தியான் கண்ணு பொல்லாதுன்னு எனக்கு அப்பவே தெரியும். நான் நினைச்சபடியே நடந்து போச்சு. என்னது, அந்த வாத்தியானுடைய ஓடி போயிட்டா? ஓடி போனது மாத்திரம் இல்லடி, கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு பக்கத்து வீட்டுல வந்து குடுத்தனம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா சர்க்காருகிட்ட கலப்பு திருமணம் விதவா விவாகம்னு சொல்லி பரிசு பணம் வாங்கி இருப்பனே. என் தலையில கல்ல தூக்கி போட்டு போயிட்டாளே, தவிக்குது. தண்ணி குடுறி. எங்க வந்து குடுக்கறது? தண்ணி இறைக்கல, வாச கூட்டல, சாணி தட்டல, அவனை வேற கட்டி வச்சிருக்கீங்க. இந்த வேலையெல்லாம் யார் செய்யறது? அந்த அடிமை நாயை அவுத்து விடுறி, அவன் செய்வான். ஐயா பாத்தர் ஐயா. யாரு? ஐயா கும்பிடுறேனுங்க. கருப்பனா? உன் பையன் இங்க வரலையே? அவன் கிடக்காம விடுங்க. ஊர்ல இருந்து கடுதாசு வந்திருக்குது. பொண்ணு ஒண்ணும் வீட்டுல இல்ல. படிச்சு பார்த்து விவரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. பேங்க்ல கடன் வாங்கின பணத்தை உடனே கட்ட சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. ஆமா, பேங்க்ல பணம் வாங்கி பம்பு செட்டு போட்டல, வெளிச்சம் நல்லா இருக்குமே.
இனிமேலாவது உன் பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாது. நீங்க ஒண்ணு சாமி, கிணறும் தோண்டல, பம்பு செட்டும் போடல. அப்போ பணத்தை வாங்கி என்ன பண்ண? எங்க சாமி, வாங்கின 3000 ரூபாயில கிணத்தை தோன்றதா பம்பு செட்டு போடுறதா? என்னைய வளர்ற, விவரமா சொல்லு. ஏழை விவசாயிங்களுக்கு சர்க்கார்ல கடன் உதவி தர்றாங்க. நீதான் நிலவுல வச்சிருக்கிய, கிணறு தோண்ட உனக்கு கடன் வாங்கி தரேன், இதுல ஒரு கையெழுத்து போடுன்னாருங்க. அதுல என்ன இருக்குன்னு தெரியாம நீயும் கையெழுத்து போட்டிருப்ப. ஆமாங்க. அதான் 10,000 ரூபாய் கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஐயோ, 10,000? ஆமா, கட்டலைன்னா உன் நிலத்தை சர்க்கார்ல எடுத்துக்குவாங்க. அப்போ என் நிலவெல்லாம் போயிடுமே. ஐயோ, அந்த பொண்ணு என் பொழப்புல மட்டும் போட்டுட்டானே. யாரு? இந்த டிஸ்மிஸ் போலீஸ்காரனா? ஆமாங்க, அவனேதான். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கால் வயிறு கஞ்சி குடிக்கிறதும் போயிருமே. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அதுக்கு தான் சொல்றது படிக்கணும்னு. அன்னைக்கு என்னடா உன் பையனை படிக்க விடாம எடுத்துட்டு போயிட்டேன். சாமி, என் பையன் என்ன பள்ளிக்கூடத்திலேயே இருக்கட்டும். நான் புள்ள குட்டிக்காரன். என் நிலத்தை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க ஐயா. சரி சரி, நான் ஒரு கடிதாசி எழுதி கொடுக்குறேன். அதை கொண்டு போய் பக்கத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடு. மிச்சத்தை அவங்க கவனிச்சுவாங்க. கும்பிடுறானுங்க ஐயா, கும்பிடுறானுங்க. கும்பிடுவா, அதுக்கு என்ன? பேசாம இருக்கும் ஐயாவுக்கு காது கேட்கலையோ என்னமோ நினைச்சிட்டானுங்க. இந்த பாரு, நீ கோயிலுக்கு போற, உன் குறைய சொல்லி கும்பிடுற, பதில கிடைக்குது. வந்த வச்ச சொல்லிட்டு போயா. காணாம போய்விட்டதா? ஏண்டா சிரிக்கிற? ஐயா சிரிச்சிங்களா? நான் போலீஸ்காரன், நான் சிரிப்பேன். நீ யாரா சிரிச்ச நாய்? இனிமே சிரிக்க மாட்டேங்க. ஏன் சின்னவன், இவனை தூக்கி லாக்கப்ல போடுச்சு. யார் யாவ? பாருங்க சார், கிணத்தை காணாம ரிப்போர்ட் கொடுக்குறேன். என்ன அது வேடிக்கையா இருக்கு? சப் இன்ஸ்பெக்டர் ஐயா அவர்கள் சமூகத்துக்கு, ஐயா, அறிவூர் கிராமம் பட்டா RS நம்பர் 102 உள்ள எனக்கு சொந்தமான நிலத்தில் எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த டிஸ்மிஸ் போலீஸ்காரர் பொன்னுரங்கம் சொல்படி பேங்கிலிருந்து கடன் உதவி வாங்கி கிணறு தோண்டி இருந்தேன். பிறகு மேற்படி பொன்னுரங்கம் மூலமாகவே பேங்க் கடன் உதவி பெற்று பம்பு செட்டும் வாங்கி போட்டிருந்தேன். வழக்கம் போல நேற்று அதிகாலையில் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச போனேன். அங்கே கிணற்றையும் காணோம், பம்பு செட்டையும் காணோம். உடனே பதறி போய் பொன்னுரங்கத்தை கேட்டேன். நான் வயலில் கிணறே தோண்டவில்லை என்று அவன் பொய் சொல்லுகிறான். கிணறு தோண்டி இருந்தேன் என்பதற்கு பம்பு செட்டு வாங்க உதவி செய்த பேங்க் அதிகாரிகளும் பேங்க் தஸ்தாவேஜுகளுமே சாட்சி. ஐயா அவர்கள் இது விஷயத்தை தீர விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து எனது கிணத்தையும் பம்பு செட்டையும் கண்டுபிடித்து கொடுக்குமாறு தாழ்மையோடு வேண்டுகிறேன். இப்படிக்கு படிப்பறிவில்லாத ஏழை விவசாயி கருப்பன். பிரில்லியன்ட் ஐடியா. யார் அந்த ரிப்போர்ட் எழுதி கொடுத்தது? எங்க ஊர் வாத்தியாருங்க. ஓ, உன் பேரு தான் கருப்பனா? ஆமாங்க. நீ ஏமாந்தது மட்டும் இல்லாம அரசாங்கத்தையும் ஏமாத்தி இருக்க. உன்னை பார்த்தா பரிதாபமாவும் இருக்கு. இந்த ரிப்போர்ட் இங்கே இருக்கட்டும், நீ போ. ஓ ஐயா, சொல்லி அனுப்புறப்ப உடனே ஸ்டேஷனுக்கு வரேன். வரங்க. கண்ணுல மிளகா பட்டுடுச்சா? இல்ல. ஏன் அழுவுற? உன் அப்பா திட்டினானா? இல்ல. அடிச்சானா? எங்க அப்பா என்ன உங்க முதலாளி நினைச்சியா படிக்கிறதுக்கு? பின்ன ஏன் அழுவுற? சொல்ல. அது உனக்கு புரியாதியா? புரியுறாப்பல் தான் சொல்ல. எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாரு. அதுக்கு ஏன் அழுவுற? ஏன் அழுவுறேனா? ஐயோ, எனக்கு வர கோபத்துக்கு. ருக்கு ருக்கு
அன்னைக்கு இந்த பச்சைக்கு அர்த்தம் சொன்னேன்ல, அது நிஜம்தான். நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வரவே முடியாது. அதனால நீ அப்பன் சொல்ற மாதிரி அவனையே கட்டுக்க. ஐயோ, நீ ரொம்ப சுலவா சொல்லிட்டயா. ஆனா தேவகி, தாங்க முடியல. அம்மா, ஐயோ மாமா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாமா. வேகமா போய் வைத்தியரை கூட்டிட்டு வா. பிரயோஜனம் இல்லம்மா, பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக சொல்லிட்டாரு. அம்மா, நீ ஒண்ணு யோசிக்காத. நான் வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட சொல்லி வண்டியை கட்டி அற சொல்றேன். ஐயோ அம்மா, ஐயோ என்ன தாங்க முடியல. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்க. நிலமுத்த, சரியா நீ வண்டியில இருக்க. வடிவேலு, சீக்கிரம் பாலம். ஏய் கருப்பா, சீக்கிரமா வண்டி ஓட்ட. 4 ரோட்டுக்கு பட்ட வண்டி வரத்துக்குள்ள போய் சேர்றோம். டிஸ்மிஸ் பொண்ணுரங்கம். கருப்பன் கிணறும் பம்பு செட்டும் நீ திருநதாகவும், பேங்க் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும், படிக்க தெரியாத பல பேரை ஏமாத்தினதாகவும் ஏகப்பட்ட சார்ஜஸ். லஞ்சம் வாங்கின பேங்க் அதிகாரிங்க எல்லாம் உள்ளதான் இருக்காங்க. நீதான் மிச்சம். யோ, எழுதிட்டு வாயா. ஏப்பா 9360 ஐயா என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? நான் ஒரு தப்பு செய்யலையே. ஐயோ, இந்த அடியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அடிக்காத, நானே நடந்து வந்துடுறேன். தெரியுமில்ல? அப்ப நட. ஐயா, ஐயா, வயிற்று வலி தாங்காம துடிக்கிறாங்க. ஐயா, டாக்டர் பண்ணுங்க. இப்ப பார்க்க முடியாது, நேரமாச்சு, காலையில வா. வடிவேல், அப்படி சொல்லாதீங்க. வயிற்று வலி தாங்காம துடிக்குதுங்க. தயவு செய்யுங்க. அப்படியா? 10 ரூபாய் எடு. ஐயா, நான் ரொம்ப ஏழைங்க. பணம் என்ன போய? ஐயா, இதுதான் தர்மாஸ்பத்திரி ஆச்சு. தர்மாஸ்பத்திரினா எங்க சம்பளமும் தர்மத்தை கொடுக்குறாங்க. சம்பளமும் நீங்க தான் கொடுக்கணும். சரி, இப்படி போங்க. அந்த பெஞ்சு மேல உட்கார வச்சு. உட்காருமா, இங்க உட்காரு, உட்காரு. ஐயா, டாக்டர் ஐயா, என் பொஞ்சாதியை காப்பாத்துங்க ஐயா. ஐயா, ஆமாயா, வலியால துடிக்குதுங்க. எழுந்திரியா, நான் பாக்குறேன். சரியா படுக்க வைமா. என்னமா செய்த உடம்புக்கு? வயிற்று வலிங்க, வயிற்று வலி. ஒன்னும் கவலைப்படாது. ஆபரேஷன் பண்ண சரியா போயிடும். நர்ஸ், who is on duty? டாக்டர் MS குமார். Arrange for an operation. Urgent. எஸ் டாக்டர். தலை தலை ஐயா, என்ன கட்டையில வைக்கிறப்போ இதெல்லாம் இருக்காதுல்ல? அப்படி எல்லாம் பேசாது. உனக்கு ஒண்ணும் ஆகாது. எல்லாம் சரியா போயிடும். நீ தைரியமாயிரு. உன் பிள்ளைக்காகவாவது நீ தைரியமாயிரு. அவனுக்கு என்னையா? நான் போயிட்டா கூட தெய்வ மாதிரி நீ இருக்கியே. தேவகி, அவனுக்கும் எனக்கும் தாய் நீ தானே. ஐயோ, எனக்கு ஒரே ஒரு ஆசையா. சொல்லு தேவகி, சொல்லு. உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சதே தாலி, அது இப்போ அடகுல இருக்குல்ல? அத ஒரு தடவை பார்த்தா
அது என் நெஞ்சு சுமந்தா நான் தைரியமா இருப்பையா? நான் பார்க்க முடியுமாயா? நான் எப்போ போறேன்?